Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. जय जय शंकर हर हर शंकर 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 விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்கே என்னும் பேச்சு நாயிருக்கே என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 தானே நே தந்தானே தானே தானே தந்தானே தானே நே தந்தானே தானே தானே தந்தானே ஆமா நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை ஆமா அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல நான் வேண்டியது தருவா திருவாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்கு அவருக்கு பிரியமான வில்லிசையும் இங்கே இருக்கு வில்லிருக்கும் இடத்தினிலே வெற்றி இருக்கு விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்கு பரந்தாமன் நாசிவில்லை காட்சி இருக்கு பரமாச்சாரியாருள் கருணை இருக்கு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்துடுறோம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கய்யா. ஏய், பலே.
சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரபோம் பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகிறோம் குருவெனவே வணங்குகிறோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் யாரு 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 தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புவாரு முகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தோ தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ பாட வந்தோம் தந்தனத்துவம் பாட வந்தோம் நவராத்திரி வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்லிடுறேன் அட்வான்ஸா சொல்லிடுறேன் தவமாகி சிந்தனை செய்வோம் பெரிய வாழை ஆமா. பெரிய வாழை தமிழாலே அச்சிப்போம் தமிழாலே அர்ச்சிப்போம் பெரிய வாளுக்கு பிடித்த அரிய தமிழ் நிவேதனம் அரிய தமிழ் நிவேதனம் பிரியமானவில் இசையே தமிழ் படையல் ஆமா. தமிழ் படையல் பிறப்பினிலே செய்ததவும் பிறப்பினிலே செய்ததவம் நாம் இருந்து ஆவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கேன் தெய்வத்தின் குரல் நமக்கு எல்லாம் ஆமா. நமக்கு எல்லாம் நம்பிக்கை தரும் குரலே நம்பிக்கை தரும் குரலே இந்த வியாழன் வந்தோருக்கும் போன வியாழன் வந்தோருக்கும் பழவியாழன் வந்தோருக்கும் இந்த வியாழன் வந்தோருக்கும் போன வியாழன் வந்தோருக்கும் போன வியாழன் வந்தோருக்கும் எல்லா வியாழன் வந்தோருக்கும் வணக்கம் உங்க ஆமா. வணக்கம் உங்க வரும் வியாழன் வந்திடுங்க ஆமா வரும் வியாழன் வந்திடுங்க முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு மூத்த கலை வில்லு பாட்டு சத்தான தமிழ் கலையே ஆர்கானிக் ஆமா. ஆர்கானிக் சரித்திர புகழ்கலையே சரித்திர புகழ் கலையே மங்கள அமாவாசை மாலைய அமாவாசை மகளய அமாவாசை பொங்கிடும் சக்தி அருளே நவராத்திரி ஆமா. நவராத்திரி மங்கள மயிலாப்பூரே மங்கள மயிலாப்பூரே விஷ்ணாசி திருவனர் முரளி அண்ணாவுக்கும் முரளி அண்ணாவிற்கும் டிவி பவன் ராமசாமி அண்ணாவுக்கும் ஆமா. அண்ணாவுக்கும் பிரியமான வணக்கம் ஐயா பிரியமான வணக்கம் ஐயா வந்திருக்கும் எல்லோருக்கும் பாசமான வணக்கமாம் பாசமான வணக்கமாம் வரவிருக்கும் அனைவருக்கும் எங்களோட ஆமா. எங்களோட அன்பான வணக்கம் ஐயா அன்பான வணக்கம் ஐயா ஜெய் ஜெய் சங்கர் ஹர ஹர சங்கர ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஒவ்வொரு வியாழனும் போய்க் கொண்டிருக்கிறது எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழனங்கே ஆஹா ஔவைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளே எல்லாம் வல்ல கபாலீஸ்வரர் கற்பகா கற்பகாம்பிகை தெய்வமே காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி அத்தனை மலைமகள் அலைமகள் கலைமகள் அத்தனை பெண் தெய்வங்களே ம் எல்லாருடைய அருளினாலும் மேலே குடியிருக்கும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே வீற்றிருந்து இன்று விண்ணுலகிலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் பரமாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலும் ஆஹா கிட்ட இருந்து எங்களை பார்த்து தட்டி தட்டி கொடுத்து எங்களை வளர்த்து 7 வயது முதல் என்னை வில்லிசை கலைஞராக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு வளர்த்து இன்றைக்கு நான் இருக்கேன் என்று சொல்லும் ஆச்சியாராக்கு பக்கத்திலே இருந்து ஆஹா நானும் இருக்கேன் கண்ணா வில்லிசையை நடத்து என்று விண்ணிலிருந்து சொல்லும் என் தந்தையார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் ஆஹா எப்பவுமே போனவா இல்லை ஆஹா என்னைக்கும் நினைச்சு செய்யணும் தான் இன்னைக்கு தெய்வத்தின் குரல்ல அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி ஓஹோ அடியேன் ஆரம்பிக்கிறேன். ஆமா எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆமாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? எந்த இடம் போனாலும் கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஆமா இப்படித்தான் எந்த இடம் போனாலும் சொல்வேன்னு நினைச்சுக்காரு. சொந்த இடத்துல தான் அந்த மகிழ்ச்சி வரும். ஆஹா இன்னைக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆமா மங்களமான நவராத்திரி வரக்கூடிய மாலை அமாவாசை ஆமா 14ஆம் தேதி. ஆஹா
மயிலாப்பூரே அதாவதுங்க நான் பொதுவா சொல்றது உண்டுங்க. ஓஹோ. நீங்க என்னென்ன சொன்னாலும் ஆமா போட்டதானே. நீங்க கல்லூரி முதல்வராகவும் இருக்கீங்க, எனக்கும் முதல்வரா இருக்கீங்க. ஆமா. பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன? எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்க அப்பாவும் சொல்றது, ஆதி காலத்துல கலைவாணரும் சொல்றது, எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷத்தை விட 1% அதிகமா இருக்கும் மயிலாப்பூர்ல நடத்தினா. ஏன்னா மனுஷ உடம்புக்கு சூடு இருக்கான்னு தெர்மாமீட்டர் சொல்லும். இந்த கலை நல்லா இருக்கா அப்படிங்கறத மயிலாப்பூர் தான் சொல்லும். ஆமா. அப்படி ஒரு மனிதனுடைய சூடை எப்படி அறிவியல் விஞ்ஞான தெர்மாமீட்டர் கண்டுபிடிக்கிறதோ அப்படி இங்க தர்மமான மக்கள் இருக்கும் இடம் தான் இந்த மயிலாப்பூர். அவர்கள் ரசிச்சிட்டாங்கன்னா உலகமே ரசிக்கும். அதற்கு நாங்கள் தான் சாட்சி. சாதாரண எளிமையான கலை, ஆனால் சத்திய கலை, சரித்திர கலை, சாதனை கலை, சமய கலை, சமுதாய கலை, இன்னும் என்னையா வேணும்? இப்படி எத்தனையோ சொல்ல தகுந்த அளவுக்கு அற்புதமாக இந்த கலையை உருவாக்கி கொடுத்த என் தந்தையார் குருவுக்கு குரு வணக்கம் சொல்லிக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றேன். ஆமாங்க. ஏன் இன்னைக்கு சந்தோஷம் நீங்க கேட்கணுமே. ஆமா. அது 2-3 காரணம் இருக்கு ஐயா. ஆமா. நம்ம நிகழ்ச்சி இந்த வில்லு பாட்டுங்கிறது ஒரு ராஜா மடியில தான் பிறந்தது. ஆமா. அந்த ராஜா மடியில வளர்ந்தது. அந்த கதையெல்லாம் நம்ம நிறைய சொல்லி இருக்கோம், நிறைய கேட்டிருக்கீங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு இந்த ராஜா மடியில பிறந்த வில்லிசை கலை ஒரு வேந்தர் மடியில பிறந்த வில்லிசை கலை இன்னைக்கு ஒரு துணைவேந்தர் முன்னால நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், கல்விக்கும் கலைத்திலகமாக இருக்கும் எங்கள் அன்பு பேராசிரியர், அன்பு சகோதரர் என்று சொல்லிக் கொள்கின்றேன். பேராசிரியர் கௌரி ஐயா, தனலட்சுமி மேடம் தம்பதி சமேதரா வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு, அதாவது நான் என்ன சொல்வேன் தெரியுமா? என்ன? இது வில்கலைக்கழகம், அது பல்கலைக்கழகம், அவ்வளவுதான். எல்லாருமே நான் எப்படி பேசணும் அத மாதிரி அண்ணா ஐயா அருமையா பேசுவார். பேச்சாலை பரரை வெல்லக்கூடியவர், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு தன்னை கொடுத்து உழைத்தவர். அதனால தான் இன்னைக்கு பெரிய அடையாளத்தோடு உலகமே சென்னை பல்கலைக்கழகத்தை திரும்பி பார்க்கும் அளவுக்கு இத்தனை விஷயங்கள் எனக்கு யார் சொன்னா? சென்னை பல்கலைக்கழகத்துல கண்ட்ரோலரா இருந்த என்னுடைய கணவர் தான் சொல்றார். அவர் ஊருக்கெல்லாம் கண்ட்ரோலர், ஆனா நான் கண்ட்ரோல் பண்ண ஏத்துப்பார். அந்த அளவுக்கு இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் வந்து கேட்கும்போது ஐயா தம்பதி சமேதனா வந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மனசார நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரியாக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா எங்க அண்ணா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் இதை எடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், பக்தி என்பதை உலக மக்களுக்கு எப்படி வேணுமானாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சுகர் மாத்திரைக்கு மேல சுகர் கோட்டிங் தடவி கசப்பான மாத்திரையை கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனா இந்த மாத்திரை எப்படிப்பட்ட மாத்திரைனா அருமையான மாத்திரைங்க. சாப்பிட்டாலும் இனிமா இருக்கும், உள்ள போனாலும் நல்லது செய்யும், போகாட்டாலும் கேட்டுட்டு ஏதோ நல்லா சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி போகும். அப்படி ஒரு கலை தான் இந்த கலை, வில்லிசை கலை. பல்லில்லாத குழந்தைக்கும் பிடிக்கும், பல்லில்லாத தாத்தாக்கும் பிடிக்கும். சில சேனல்ஸ்க்கு மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படா குடுக்குறதுன்னு. அவங்களும் இப்பொழுது கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இந்த வில்லிசை கழகம், அதான் கழகா எழுதின்னு வந்த நாங்கள் வில்கலை கழகம், வருகை தந்த பெருமைக்குரியார் பல்கலைக்கழகம், நல்ல பேச்சாளராக இருப்பதனால் அவரும் சொல்கலை கழகம், இந்த அரங்கமோ நல்ல மக்களின் வெல்கலை கழகம், மொத்தத்தில் அனைத்துக்கும் காரணம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு நல்கலை கழகம் என்று அவருக்கு ஒரு பெருமையையும் தீபவனுக்கு ஒரு பெருமையையும் சொல்லிக் கொண்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல்ல எப்பவும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த வில்லிசை கலை இன்னைக்கு நான் வரும்போது ஒரு செய்தி, என்ன அருமையான செய்தி, ஸ்ரீலங்காவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் அருமையான கலாச்சார முடிச்சு போடக்கூடிய வைகுண்ட அம்மானை என்ற ஒரு இலக்கியத்தை நீங்கள் வெள்ளிசையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெர்மன் இன்ஸ்டிடியூட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய முக்கோணம் பாத்தீங்களா? இத சொல்றதுக்கு என்னையே தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். அம்மா நீங்க சொன்னாதான் புரியுதுன்னாங்க. சரி இது ஒரு சிம்பிள் மேட்டர், ஆனா நல்ல மேட்டர், கண்டிப்பாக செய்கிறேன், முடிந்தால் நீங்களும் வாருங்கள் நிகழ்ச்சி என்று சொன்னேன். ஒருவேளை அந்த சகோதரி வந்தாலும் வருவார்கள். அப்படி சொல்லக்கூடிய வில்லு நமக்கு முன்னாடி ஒருத்தர் வில்லுக்கு உட்கார்ந்து இருக்காருங்க. அவர் யார் தெரியுங்களா? நம்ம அப்பா, அது எல்லாருக்கும் தெரியும். வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவாங்க. விஜயன் ஏங்க சொல்றாங்க? அந்த ஒரு பாலிசியை சொல்லிட்டு இன்னைக்கு தெய்வத்தின் குரலை சொல்லி இன்னைக்கு அனுபவத்துல இருந்து போறேன். ஆனா போன வாட்டி அனுபவத்தை எந்த இடத்துல நிறுத்தினேன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலான்னு கூட நினைச்சேன். யாராவது நினைப்பு இருந்தா சொல்லுங்க. அதை சஸ்பென்ஸா நினைச்சுக்கிட்டே இருங்க மனசுல. வில்லுக்கு விஜயன் ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஒரு அருமையான நகைச்சுவை சிந்தனை, அருமையான அற்புத சிந்தனை, நம்ம தெய்வத்துக்கிட்ட எப்படி இருக்கணும் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கிற சிந்தனை. அட்வைஸ்னாலே எட்டிக்காய்மையா இருக்கும், அப்படி இல்ல, இது அற்புதமான சிந்தனை. ஏன் சொன்னாங்க தெரியுமா?
வில் விஜயன் இருக்கார் இல்லையா, ஆமா. அவரையும் வில்லுக்கு விஜயன் தானே சொல்வோம். ஆமா. அந்த வில்லுக்கு விஜயன் எப்படியா, எப்படி? கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் ஆமா போடுவாராம். ஆமா. என்ன சொன்னாலும் ஆமா போடுவாராம். ஆமா. கிட்டத்தட்ட எனக்கு நீங்க மாதிரி. சரி. அப்படி ஆமா போட்டுக்கிட்டே இருப்பாரா. ஒரு நாள் கிருஷ்ணரோ கதை நல்லா கேட்பீங்கல்ல, கதை கேட்டு வளர்ந்த நாடு யாது. மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? கதை கேட்டு வளர்ந்த நாடுன்னாரு. எங்க அம்மா வழியில கதை கேட்டு வளர்ந்தேன்னாரு. வினோபாவும் கதை கேட்டு வளர்ந்தேன்னாரு. அப்படி கதையை கேட்டு வளர்ற இடம் தான் நம்ம மயிலாப்பூர். எந்த ஊர்லயும் இருக்கிற கூட்டத்தை விட இங்கதான் ஒரு ஆத்மார்த்தமான கூட்டம் இருக்கும். அங்கதான் சொல்லணும் நம்மளுக்கு தோணுது. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சோலை அருகே வாக்கிங் போறாங்க. சரி. சுகர் கிடையாது, சோலை அருகே. ஆமா, இருந்தாலும் வாக்கிங் போறாங்க. சரி. அந்த வாக்கிங் போகும்போது இவர் கொஞ்சம் விளையாடுறாரு. கிருஷ்ணர் எப்பவுமே விளையாடிட்டு இருப்பார் இல்லையா. ஆமா. என்ன கேக்குறாரு? அர்ஜுனா பாருப்பா, அங்க மேல போத ஒரு பறவை, அது என்ன மைனா தானே அப்படின்னாரு. மைனா தானேன்னாரு. சரி. அர்ஜுன பார்க்கவே இல்ல. ஆமா அப்படின்னா. ஓ. அப்புறம் ஏய் மைனா இல்லப்பா அது, நல்லா பாரு, பாரு, புறா தானே. புறாவோ சொன்ன உடனே புறா தானே. ஆமா ஆமா அப்படின்னாரு. என்னப்பா நீ பார்க்காமே சொல்றிய, இப்ப பாரு நல்ல ஊத்து பாரு, கொஞ்சம் கிட்டக்க பறக்கு பாரு, கருடன் தானே. ஆமா அப்படின்னா. எனக்கு அண்ணனா இருப்பாரு போல இருக்கு. கண்ணன் ஒரே வார்த்தை சொன்னார். ஏன்பா அர்ஜுனா, கீழே பூலோகத்துல சுப்புவார் ஐயாட்ட ட்ரைனிங் எடுத்தியா நீ வில்லு பாட்டுல? என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, எப்படி நீ ஆமான்னு சொன்ன? அடுத்து இது காக்கா தானேன்னாரு. ஆமாண்ணா. அப்ப கண்ணனுக்கு அர்ஜுனன் சொன்ன வார்த்தை அழகான கீதை போல. நான் சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்க. கண்ணனுக்கு அர்ஜுனன் சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் ஒரு நல்ல கீதை போல. கீதை என்ன தெரியுமா சொல்ற? என்ன சொன்னார்? கண்ணா, நான் கண்ணால் காண்பதை விட உன் வார்த்தைகளில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தெய்வத்தை பிடிச்சேன்னா இம்மையே அவனை சிக்கன பிடித்தேன்னு பிடிக்கணும். பாதி தெய்வம் பாதி மனுஷன் இருக்க கூடாது. அது கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். கண்ணா, நீ கண்ணால் காண்பதை விட உன் வார்த்தைகளில் அதிக நம்பிக்கை உள்ளவன். ஏனென்றால் அப்புறம் விளக்குறார் பாருங்க. நீ என்னென்ன பறவைகளை பறக்கிறது என்று மேலே சொல்கிறாயோ உடனே அந்தந்த பறவைகளாகவே மாற்றிவிடக்கூடிய வல்லமை, சொல் வல்லமை படைத்தவன். அதனால் தான் உனக்கு நான் ஆமாம் போட்டேனே தவிர வேற எந்த காரணமும் இல்லை என்று சொன்ன அர்ஜுனனை நம்ம குருவாக வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம இந்த வில்லு பாட்டுல எதை பத்தி ஆரம்பிக்கிறோம்னா, முதல்ல கொலுவுக்கான ஒரு விஷயத்தை சொல்லிடணுங்க. சரி. நவராத்திரி கொலு அப்படிங்கிறது எப்படின்னா, பொதுவா நீங்க வெறும் சுண்டலோட முடிச்சிருவீங்க. இது நம்ம வில்லுப்பாட்டை ஒரு கிண்டல் இல்லாத சுண்டல். கிண்டல்னா அந்த கிண்டல சொல்லல, கிண்டல் இல்லாத சுண்டல்னு சொன்னேன். அது ஏன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வில்லுப்பாட்டு எப்படி தேசியம் தெய்வீகமோ அப்படித்தான் இந்த கொலுவும் தேசியம் தெய்வீகம். உடனே நீங்க கேப்பீங்க, என்னங்க அது மண்ணு பொம்மை வச்சு தானே கும்பிடுறாங்க, அத போய் எப்படி தேசியம் தெய்வீகம்னு சொல்றீங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அடுத்து தெய்வத்தின் குரல்ல போய் அனுபவத்துக்குள்ள போயிடுற. என்ன வார்த்தை தெரியுங்களா? நீங்க பண்ணக்கூடிய பொம்மைகள் எல்லாமே ஒன்னு மகாத்மா காந்தி, ஒன்னு வள்ளலாறு, ஒன்னு சத்குரு சாய்பாபா, ஒன்னு சத்குரு தியாக பிரம்மம், ஒன்னு தேசிய தலைவர்கள், ஒன்னு தெய்வீக மலான்கள். என்னென்ன உருவங்களில் பொம்மைகள் படிக்கப்பட்டாலும் உள்ளுக்குள் ஒளிந்திருப்பது பாரத மண் தானே. மண். பலே 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 பலே. சிந்தித்து கைதட்டிய அனைவருக்கும் நன்றி. என்னன்னா எத்தனை பொம்மை வேணா இருக்கட்டும், ஆமாங்க, பொம்மைக்குள் ஒளிந்திருக்கும் உண்மை பாரத மண். பாரத மண். அதுக்குள்ள இருக்கிற தேசியத்தை பாருங்க. ஆமாங்க. மண்ணை புடைஞ்சுதானே செய்யறான். அவன் எவ்வளவு பெரிய தேசியவாதி பாருங்க. அப்பேற்பட்ட கொலு என்பது வெறும் தெய்வீக விழா இல்லை, தேசிய விழா என்பதனால் தான் அதற்கு அப்பே என்ன ராஜா கொலு வீற்றிருக்கிறார்னு சொல்லுவாங்கல்ல, அங்க இருந்து வந்த வார்த்தை தான் அது. கொலு வீற்று. ஆமா, வீடுதோறும் கலை ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 9 நாள் நீங்க சும்மா பாட தெரியாதவங்க கொலு உள்ள வீட்டுக்கு போங்களேன், உடனே பாட தெரியாதுங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. மாமிக்கு பாட தெரியுமோ அப்படிம்பாங்க. மேடம் உங்களுக்கு பாட தெரியுமோமாங்க. சும்மா அவர் பொண்ணு பார்க்க வரும்போது பாடியிருக்கேன். நம்ம வீட்டில் தலைகீழ பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க பாடினீங்க, ஆனா அங்க அப்படி பொண்ணு பார்க்க வரும்போது பாடிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ தெரியும், அவர் மட்டும் நல்லா ரசிப்பார் அப்படிம்பாங்க. உடனே பாடுனா நான் ஒரு விளையாட்டு பொம்மையான்னு பாடுவாங்க. என்ன மேடம், மீனாட்சி மேடம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயங்களை வளர்க்கக்கூடிய கொலு
பண்டிகை என்பது ஆ. என் பாரதி சொன்ன வீடுதோறும் கலையின் விளக்கம் என்ற வார்த்தையின் அருமையான படைப்போ ஆஹா. என்றுதான் அடியேன் சொல்கிறேன். ஆமாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஜெய ஜெய சங்கர கோஷத்துக்கு முன்னாடி தெய்வத்தின் குரலாக ஒண்ணு எடுத்திருக்கேங்க. என்ன? எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. ஆஹா. எதுக்குன்னா உங்களுக்கே இல்ல, உங்க வீட்டுல வளர்ற குழந்தைகளுக்கு. ஓ. ஏன்னா இது முதியோருக்கு பிள்ளைகள் செய்யும் கடனை நம்முடைய மகா பெரியவா சொல்லி இருக்கிறார். ஆஹா. என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றார்? அவரோட பாஷையில சொல்றேன். மனுஷராக பிறந்த எல்லோரும் தங்கள் முன்னோர்களுக்கு தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆமாம். பித்ரு காரியம் தேவ காரியத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும். சரி. நம்முடைய சக ஜீவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். வேலை வாங்கி கொடுக்கணுமா குடு, கொடுக்கணும். கச்சேரி கொடுக்கணுமா குடு, கொடுக்கணும். படம் எடுத்து கொடுக்கணுமா குடு, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இரு. அதுல 3 வித குடுத்தல் இருக்கான். மனுஷ யஜ்யம்னு ஒண்ணு இருக்கான். என்ன தெரியுமா? என்னது? அன்னதான விருந்து படைக்க நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்காக கொடுக்கறது. ஏதோ ஒண்ணு யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சரி. பிரம்ம வேள்வின்னு ஒண்ணு இருக்கு. அது ரிஷிகளை மகிழ்ச்சிப்படுத்துவது. ஓஹோ. பூத யஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. அது அடிக்கடி நீங்க செஞ்சு பார்த்திருக்கிறேன். அக்ரணிகளுக்கு உணவு கொடுப்பது. வீட்டுல நாய் வருதா, சந்தோஷமா அதுக்கு உணவு கொடுப்பது. நமக்கு கொடுக்காம நாய்க்கு கொடுத்தா கூட தப்பில்லைன்ற அப்படி கொடுத்த. ஏன்னா நாய்க்கு ஒரு பெரிய விஷயங்க, நம்முடைய நன்றியின் சின்னமாக வாலாட்டுகிறது. ஆனால் மனிதன் நம்மிடம் உதவியை வாங்கிவிட்டு கால் மோல் கால் பெட்டு கொண்டு காலாட்டுகிறானே, இவனை விட வாலாட்டும் நாய் பெரியதல்லவா? அதனால்தான் நாம எழுதினாரு, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னு எழுதினாரு. கோபம் இருந்தா எழுதியிருப்பாரா, வேகம் இருந்தா எழுதியிருப்பாரா, விவேகம் இருந்தா எழுதியிருப்பாரா, அல்லது நாட்டு நிலைமையை பார்த்தா எழுதியிருப்பாரா? ஆக இந்த 3 யாகங்களை செய்து மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அப்படின்னு வணங்கணும். இதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஔவையார் சொல்லிருக்கா. நான் சொல்லல, நான் இருக்கேன்னு பெரியவா சொல்றா. ஆனா ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரியுமான்னு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டேன். சரி. அதுக்கு உடனே சொல்லுச்சு, இதுக்கு எதிர்ப்பதான் தெரியும்னுது. என்னதுன்னு கேட்டேன். அத்தையும் ஹஸ்பண்டும் பின்னறி பூதம்னுது. அதனுடைய நிலைமை அப்படி இருக்கு. பெண்களுக்கு தனக்கு வரக்கூடிய மாமியாரையோ அல்லது கணவனையோ பின்னறி பூதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பண்பாடு சற்று குறைந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனா பாட்டி எதை சொன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வள்ளுவர் சொன்னாருங்க, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு நமக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் பித்ருக்கடனை செய்ய சொல்ல வேண்டிய வேலையை ஆலய அமாவாசை முன்னாடி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிற என்ற சந்தோஷத்தோடு முதல் அனுபவத்தை தொடர்கின்றோம். ஜெய ஜெய சங்கர கோஷம் பாடி எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. இது நாமா என்பது சாதாரணம் அல்ல. யார் யார் பெயரையோ சொல்லுகிறோம், வெற்றி பெறாமல் கூட வாழ்கின்றோம். இந்த பெயரை சொல்வதனால் வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் நமக்கு வேண்டாம். சொல்லி வைப்போம், நிச்சயம் வரும். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. கீபாஜாவும் மகா பெரியவாவும் சந்திக்கிறாங்க. ஆமா, அதானே சொன்னோம். ஆமா. அவரோட ஸ்லேடை என்பது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. ஸ்லேடைங்கிறது என்னன்னா, ஒரு பொருள்ல 2 பொருள் எடுத்து சந்தோஷமா சொல்றது. ரெட்ட மீனிங் உள்ள வார்த்தை இல்ல. ஸ்லேடை என்பது உயர்ந்த பண்பாட்டிலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் கூறு. நீங்க கீவாஜாவை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கீவாஜா ரயில்ல வந்துட்டு இருக்கார். வர பயணத்தை நம்ம சும்மா வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா? ஒரு பாட்டும் பாடுவோம் ரயிலுக்கு. நான் பாடின பாட்டு இல்ல, கலைவாணருக்கு அப்பா பாடின பாட்டு. அதை பாடணும் இல்லையா? அந்த காலத்துல ரயிலுக்கு பாடினா கூட பாட்டு நல்லா இருக்கும் சார். அவ்வளவு விஷயம் இருக்கும் அதுல. ஆனா அவர் வரும்போது ஸ்லேடைகளா பேசிட்டு வர்றார் கூட வரவட்ட. ஏன்னா அவர் ஏன் பேசிட்டு வர்றார் தெரியுமா? அந்த காலத்துல செல் இல்ல.
செல் இருந்தா அதை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. யார்ட்டையும் பேசுறதே நின்னு போச்சு. சரிங்களா? நான் சொல்றதை எல்லாரும் அங்கீகரிக்கிறீங்களா? மனிதனுக்கு மனிதன் பேசக்கூடிய பண்பாடே குறைந்து விட்டது. ஐயோ பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. அறிவியல் இருக்கட்டும், விஞ்ஞானம் இருக்கட்டும், விஞ்ஞானத்தில் இயங்குவோம், ஆனால் மெஞ்ஞானத்தில் மயங்குவோம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கீவாஜா ரயில்ல வந்துகிட்டு இருக்காரு, 4-5 ஸ்லேட சொல்றாரு. எப்படி சொல்றாரு சொல்லுங்க. அதாவதுங்க சாதாரண விஷயம் இல்லை. கீவாஜாவுடைய ஸ்லேடை அவர் என்ன பண்ணாரோ, ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்காரு. சரி, கார்ல போகும்போது ஒரு 4-5 பேர் போறாங்க. கார் பழுதாயிடுச்சு. சரி, பழுதானோடனே அது தள்ளணுன்ற நிலைமை வந்தாச்சு. அது தள்ளினாதான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, கீவாஜா வந்து வயசானவர்ன்றதுனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களால முடியாதுங்க, நீங்க வண்டியிலேயே இருங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து தள்ளுறோம்னு சொல்றாரு. உடனே எல்லாருமா சேர்ந்து தள்ளும்போது கீவாஜாக்கு ஒரு மாதிரி மனக்கவலை, என்னடா அவங்களாம் தள்ளிட்டு நாம உட்கார்ந்து இருக்கிறதா சொல்லி அவரும் இறங்கி வந்து தள்ளுறாரு. தள்ளிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன தள்ளாதவன் நினைச்சீங்களே, தள்ளிட்டேன் பாத்தீங்களா, என்ன போய் தள்ளாதவன் நினைச்சீங்களே. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு விருந்துல சாப்பிடும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் பேர் மகாலிங்கம். அந்த மகாலிங்கத்துக்கு சொக்கலிங்கம்னு ஒரு நண்பர் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த சொக்கலிங்கத்துக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் வச்சுட்டாங்க இலையில. அந்த பெரிய வாழைப்பழத்தை, இவ்வளவு பெரிய வாழைப்பழம் சாப்பிட முடியாதுன்றதுனால அவர் அந்த வாழைப்பழத்தை அப்படியே 2ஆ பிட்டு அவருடைய மகாலிங்கத்துக்கு நண்பருக்கு தரார். அப்ப கீவாஜா சொல்றாரு, சொக்கலிங்கம் மகாலிங்கத்துக்கே பிட்டு கொடுத்துட்டார் அப்படின்னாரு. உடனே அந்த மகாலிங்கம் சொல்றாரு, சொக்கலிங்கம் பிட்டு கொடுத்தாரு சரி, அடி கொடுக்காம இருந்தா சரி, ஏன்னா பிட்டுக்கு மனசு பார்த்தா அடி விடும் இல்லையா, அடி கொடுக்காம இருந்தா சரின்னாரு. உடனே கீவாஜா சொன்னாரு, அவர் அடியும் கொடுத்துட்டார், அடிப்பழத்தை தான் கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது இந்த மாதிரி சாதாரண பேச்சே அவ்வளவு வீட்டுக்குள்ள வராருங்களாம். உடனே ஒரு அந்த வீட்டு அம்மா வந்து ஒரு புடவையை காய போட்டிருக்காங்க. அந்த புடவையை தள்ளிட்டு உள்ள வந்தோடனே, இதுதான் உண்மையான வாயில் புடவைன்னாராம். ஏன்னா வாசல்ல இதுதான் உண்மையான வாயில் புடவை. இந்த மாதிரி எதை சிந்திச்சாலும் சர்வசாதாரணமா இந்த மாதிரி சிலேடையா பேசக்கூடிய மன்னர் யாருன்னா கீவாஜா தாங்க. ஆனா ரயில்ல வர்றாரு எப்படின்னா, கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கலைவாணர் பண்ண பாட்டுது. கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கனதரவான்களை ஏற்றிடும் ரயிலே, கனவேகத்தோடு ஓடிடும் ரயிலே, ரயிலே 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 தண்டவாளத்தின் மீது ஏடி தாண்டவம் ஆடிடும் ஆண்டவன் ரயிலே, மீது ஏறி தாண்டவம் ஆடிடும் ஆண்டவன் ரயிலே, கனதனவான்களை ஏற்றிடும் ரயில், கனவேகத்தோடு ஓடிடும் ரயிலே 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 ரயில்ல வந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறாரப்பா. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ரயில்ல வந்து இறங்கினாரா. அன்னைக்கு சொன்னேன், இருந்தாலும் இன்னைக்கு நல்ல முக்கியமானவங்க வந்திருக்கீங்கன்றத சொல்றேன். காலை அதிகாலை 5 மணியம்மா வந்து நிக்கிறார். உடனே வரவேற்பாளர், நம்மளுக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கச்சேரி அப்படியே களைப்பா போய் ட்ரெயின்ல இறங்கணும்னா பார்ட்டி வந்து நின்னாங்கன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு. என்னன்னா கரெக்டா அப்படி வந்து நின்று, ஆனா பார்ட்டி வந்து சும்மா வரலீங்க, கவர்லாம் கொண்டு வரல, கவர் முடிஞ்ச பிறகு தானே மாலையை கொண்டு வந்தார். மாலை காலை நேரம் மாலையோட வரார். வந்த உடனே இவர் சொல்றாராம், அடடே வாங்க வாங்க, காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னாரா. அவரோட சிம்பிள் ஸ்லேட. இதுல ஒரு நகைச்சுவையில என்ன இல்ல தெரியுமா? என்ன இல்ல? இப்ப உள்ள பாய்சனஸ் இல்ல. ஆமா, இப்ப உள்ள கரெக்டா நான் சொன்னது, ஒரு கேலி, ஒரு குத்தல், அந்த சீனு இந்த சீனு, ஒரு கெட்ட வார்த்தைகளை பரப்பி விட்டுறது, அதை எல்லாரும் படிச்சுக்கிறது, கொஞ்ச நாளைக்கு அது ஓடுறது, 3 மாசத்துல டெங்கு ஃபீவர் மாதிரி ஓடிடுறது. ஸோ இதெல்லாம் இல்லாம இன்னைக்கும் கீவாஜாவை பத்தி பேசுற அளவுக்கு ஸ்லைட்டான நகைச்சுவை, அருமையான நகைச்சுவை. சரி கூட்டு போனாங்களா, அருமையா அந்த வீட்டுல நமக்கு அம்மா பரிமாறின மாதிரி அருமையான சாப்பாடு வச்சாங்களா. சாப்பாடு வைக்கும் போது இட்லி வச்சாங்களாம். இட்லி தொடவே மனசு கஷ்டமா இருக்கான், அவ்வளோ சாஃப்டா இருக்கான், அவ்வளோ சாஃப்டா இருக்கான். உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, அது மல்லிப்பூ மாதிரி இருக்கு போலுக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னம்மா தலையில வைக்கிறதெல்லாம் இலையில வச்சிட்டீங்களேனாரா.
மல்லிப்பூ போல இலை இருக்கிறது என்பதை அந்த உணவு இட்லி. கொடுத்த உள்ள மகிழ்ச்சி இட்லி இருக்கிறது என்பதை உணவு கொடுத்த உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொன்ன அறிஞர் குணம் இருக்கு இல்லையா, ஆமா. அங்கதான் பாரதி சொன்னது. ஆஹா. மனசு வெள்ளையா இருந்தா கலைமகள் வந்து உட்கார்ந்துருவா, பலே. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். ஆஹா. பேர்பட்ட கீவாஜா ம். மகாபெரிவாளோட சந்திக்கிறது. அதான் நமக்கு அதான விஷயம். தேவை. அதான் விஷயம். 2 மலை, மலை. ஒன்னு தமிழ் மலை, ஒன்னு தத்துவ மலை. ஆஹா. என்ன வார்த்தை சொல்லுவேன்னு யோசிச்சிருக்கீங்க. ஒன்னு தமிழ் மலை, ஆஹா. ஒன்னு தத்துவ மலை. பலே. இந்த 2 மலைகளும் பேசும்போது என்ன அழகா இருக்கு பாருங்க. ஆஹா. பெரியவர் கேட்கிறாராம், ஆ. எவ்வளவு ஒரு தமிழ் எவ்வளவு பிரியம் பாருங்க. ஆஹா. நம்ம அவரை பார்க்கும்போது அவருக்கு சான்ஸ்கிரிட் தான் பிடிக்குமோ நினைக்கிறோம். ம். அவருக்கு பிடிச்ச குறிப்பு இன்னைக்கு நான் படிச்சேன். ஓ. இன்னைக்கே படிச்சுட்டு இன்னைக்கு ஆழமா படிச்சு சொல்றேன். ஆ. அவருக்கு பிடிச்ச கவிஞர்கள் ஔவையாரும் ஆ. வள்ளுவருமா. ஓ. என்ன ஒரு அழகான விஷயம் பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல 2 வயசானவங்க தள்ளி விட்டுறாங்க நம்ம ஆளுங்க. ஆ. வயசானவங்க தான் முக்கியமானவங்க. ஓஹோ. அப்பயே வயசானவங்க இன்ஷியல் வச்சுக்கிற, ஆமா. அது மட்டும் வச்சுக்கிறோம்ல. அப்ப இத பாரு, தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ்னு பேருன்னு கேக்குறார். ஓ. கஷ்டமான கேள்வியா, ஆ. எளிமையான கேள்வியா? ஆளாளுக்கு ஒண்ணு சிந்திப்போம். தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ்னு பேர்? ஏன்பா தமிழ் மொழின்னு பேரு? ம். உடனே ம். நம்மள மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் ஆ. தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டோம். ஆ. அவருக்கு தெரியுது. சரி. இவர் என்ன சொல்றாரு? ஓ. யாருக்கு? கீவாஜாக்கு தெரியுமா இருக்குமா தமிழ் மலை அது? ஆமா. நம்ம சொல்றதும் இவர் சொல்றதும் அதான் பண்பாடுங்க. ஆமாங்க. ஆமாங்க, தமிழுக்கு இப்படிதாங்க பேர் வச்சதுன்னு சொல்லியிருந்தா அவர் இந்த இன்சிடென்ட்ல வந்திருக்க மாட்டார். ஆ. இன்சிடென்ட்லயே இருக்க மாட்டாரு. ஆஹா. என்ன சொல்ற? அதான் பண்பாடு. ஆஹா. பெரியவா நீங்க சொல்லணும். ஆ. தமிழின் சிறப்பை 1 மணி நேரம் பேச சொன்னா கூட பேசுவேன். ம். ஆனா நீங்க கேட்குற கேள்வி என்னன்னு சொல்றது? எனக்கு பெரியவா தான் சொல்லணும். என்ன அழகு பாருங்க. தெரியலன்னு வரல, சொல்லலன்னு வரல, என்னன்னு சொல்றது? பெரியவா என்னன்னு சொல்றது? ஆ. பெரியவா சொல்லுங்க. உடனே அவர் பாருங்க, அதான் தத்துவ மலைன்னு சொன்னேன். ஆஹா. நான் சொல்ற பதில் கீவாஜா ஆ. என்னுடைய கருத்து தானே தவிர ஆ. அறிஞர்கள் யாரும் சொல்லல. ஓ. முதல்ல கிளாரிஃபை பண்றாரு. அறிஞர்கள் யாரும் சொல்லல. ஓஹோ. எல்லாரும் ஏத்துக்கணும்னு நான் சொல்லல. நம்மளை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னாலும் ஒரு கொறி எழுப்புவோன்னு தெரிஞ்சிருக்கு. ஏத்துக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிஞ்சிரிப்பு. எனக்கு தோன்றதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு. நிஜமாவே இது யாரும் சொல்லாதது. ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க. தமிழுக்கு அமுது என்று பேர்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு 18 மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாரதியார் சொன்னார். 2 மொழியை தெரிஞ்சு வச்சுட்டு யாமறிந்த மொழிகள்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொருத்தர் கியாப்பே ஒண்ணு சொல்லியிருக்காரு, தேப்போமி ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஊவேசா ஒண்ணு சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றது பாருங்க, சிம்பிளா எல்லாருக்கும் புரியுது. தமிழின் சிறப்பே கிவாஜா கிட்ட சொல்றேன், ழகரம் தானே. ழகரம் வேற எந்த மொழியிலும் கிடையாது. ஒன்னும் இது அந்த ழகரம் வர சொல்லலாம் தேடி பார்த்தேன். ரொம்ப இனிமையா இருக்கு. அதுல நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை இருக்கு பாருங்க. நான் இத சொல்றேன். ஓஹோ. அந்த ழகரம் வர சொல்லலாம் இனிமையா இருக்கு. ஆமா. மழலை. மழலை பெரியவா சொன்னது இதெல்லாம். குழவி. ஓ. குழல். யாழ். யாழ். வாழை. பொழிவு. வியாழன். 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 அப்படி பெரியவா வாக்கால வந்த வியாழன்ல தான் இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம எல்லாம் சிந்திக்கிறோம். சூழல். ஆழி. ஆழி. மேழி. வாழியவே. வில்லுப்பாட்டுக்குரிய பார்த்த இப்படி சொல்லி பெரியவா ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு ஒரு வேலை எப்படி இருக்குமோ, தம்மிடம் இப்படி இனிய ழகரம் கொண்டதுதான் தமிழ், தம்மிடம் ழகரம் என்பதுதான் தமிழ் என்று வந்ததோ அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு எண்ணம் ஸ்லைட்டா இருக்கு. இடைஞ்சலே இல்லாத சிந்தனையா இருக்கு. 10 ரிசர்ச் புக்கை எடுத்து 10 இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி தலைமுடியெல்லாம் உதிர்ந்து அப்படியெல்லாம் இல்லாம சிம்பிளா தம்மிடம் ழகரம் இருப்பதை சொல்லுமா போல தமிழ் என்று வந்ததோ அப்படின்னு சொன்ன உடனே கீவாஜா சொல்றார், அதான் கலைஞனுடைய பண்பாடு. ஆமாங்க. நம்மளை விட மிஞ்சி யார் சொன்னாலும் நம்மளுக்கு ஏத்துக்கிற மனசு வராது. அது ஏன்னா மனுஷன். அவங்களுக்கெல்லாம் வரும், ஏன்னா அவங்க எல்லாம் மகான். நமக்கு வராது. ஆனா இவர் அறிஞர்,
ஓஹோ. தமிழ் மலை என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? பெரியவா, நான் பேசும் தமிழ் கூட்டங்களில் இதை உங்க அனுமதியோட உத்தரவோடு எடுத்து சொல்றேன் என்று சொன்னார் பாருங்கள். அந்த தமிழ் மொழியில் தான் நம்ம பெரியவாளுக்கு அவ்வளவு பிரியமா. வள்ளுவரை பத்தி அப்படி பேசுறாருங்க, ஔவையாரை பத்தி அப்படி பேசுறாருங்க. முதல் பாட்டு குழந்தைகளுக்கு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம், இந்த பாடலை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் வள்ளுவ பெருமானுடைய 1330 குறளை சொல்லிக் கொடுங்கள். நம்ம மனப்பாடம் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறோங்க. அதன்படி நடந்தால் என்ன பிரைஸ் கொடுக்கறோம்? அதன்படி நடக்கிற நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்புறம் ஆசிரியர் சொன்னா எங்களுக்கு என்ன, அது ஏதோ சொல்லுவாங்களே வசிஷ்டர் வாயால சொன்ன மாதிரின்னு, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் திருக்கலாம் அப்படின்றான். என்ன செய்ய? ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆனா நான் ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? கேளுங்க. சரியான பதில் சொல்லணும். சொல்லுங்க. வள்ளுவர் 1331வது குறள் ஒண்ணு எழுதியிருக்கார். என்ன சொல்லுங்க? அப்படியா? ஆமா. தெரியலையா? ரிசர்ச் புக் எல்லாம் எடுத்து படிக்க முடியலையா? இல்லையே. அது யார் தெரியுங்களா? யாரு? அதுதாங்க வாசுகி. ஓ, வாசுகி. வாசுகி மாதிரி இந்த உலகத்துல நான் பார்த்ததுன்னு நம்ம சொல்றதுக்கு என்னோட அனுபவத்துல யாரும் இல்லை. ஏன்னா கணவன் சொன்னதை மனைவி கேட்கக்கூடிய பண்பாடு, அதை ரசித்து எழுதக்கூடிய, என்ன சொன்னாலும் தன்னுடைய, அதான் வாசுகிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்களாம். ஓஹோ. நம்ம இவர் ஐயா மாதிரி ஒரு பெரிய கூட்டம் போட்டு குறள் எழுதுனதுக்கு வாசுகிக்கு பாராட்டுமா? அது ஏன் டவுட் வருதா? சில பேர் வீட்டுல மனைவி தான் பாட்டு எழுதுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கணவர் இடைஞ்சல் பண்ணாம இருக்காருல்ல. ஆமா, அதுக்கு ஒரு பரிசு கொடுங்க. நியாயம்தான். இடைஞ்சல் பண்ணாம ரசிக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, ஐயோ ஆறாமா சொல்லி. ஏன்னா வாசுகிக்கு ஒரு டவுட், அது வள்ளுவர் தானே எழுதினாருமா, நமக்கு ஏன் பாராட்டு? ஆமா, நம்ம சொல்லாம இருக்கலாமா? இல்ல, எல்லாரும் எனக்கு நீங்க பரிசு கொடுக்குறீங்க, எதுக்குன்னு தெரியல. நிர்வாகி சொன்னாராம், அம்மா வள்ளுவர் தான் குறள் எழுதினாரு, எங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஏந்தாம்மா கொடுக்குறேன். இந்த காலத்து பொம்பளைங்க மாதிரி எழுதுற கவிஞரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போத்தீஸ் கூட்டு போ, ஆரம்பிக்க கூட்டு போன்னு சொல்லாம ஒவ்வொரு ஷாப்பிங்கும் கூட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்க இல்லையா? அந்த டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுனால தானே 1330 குறள் எழுதினாரு. நீங்க டிஸ்டர்ப் பண்ணி இந்த ஒரு குறள் கூட எழுதிருக்க மாட்டாரு. தொந்தரவு கொடுக்காத உங்களுடைய அன்பான குணத்துக்காக உங்களுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி பாராட்ட கொடுத்தாங்களா? சரி, இது உண்மைதான் சொல்றேன். ஏன்னா வாசுகி அவ்வளவு பண்பானவங்க. ஆமாங்க. வள்ளுவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது கூப்பிடுவாராம், ஓஹோ ஏ வாசுகி அப்படிம்பாராம். உடனே வாசுகி என்ன செய்வாங்களா? தண்ணி இழுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இப்ப மாதிரி குழாயில தண்ணி வராது, தண்ணி இழுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அற்புதமா வள்ளுவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து, என்னங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்களா? சரி, நான் நினைச்சு பார்த்தேங்க, இப்ப உள்ள வள்ளுவர் இப்படி வாசுகின்ற மனைவியை கூப்பிட்டு, சரி அவர் கூப்பிடும்போது அங்க என்ன ஆகும்? கரெக்டா கேட்டீங்க. அப்படி கூப்பிடும்போது என்ன ஆகும்னா, தண்ணி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கெட் அப்படியே நிக்குமா சார்? ஓ, நம்புங்க சார். அது எதனால? அது கற்பு. ஆமாமா, அதுதான் கற்பு. அந்த குணத்தை கண்ணால் பார்க்க முடியாது, அன்பு என்பதை கண்ணால் பார்க்க முடியாது, கடவுள் என்பதை கண்ணால் எழுத முடியாது. எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் எழுதிட்டாரு. என்னத்தான் யார் எழுதினாலும் கடவுளை இன்னவர் என்று எழுத முடியாது. அப்படித்தான் கற்பு என்பதை விவரித்து சொல்ல முடியாது. அவரவர் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியது. பக்கெட் நின்னுது இல்லையா? வாசுகின்னு கூப்பிட்ட உடனே விட்டுட்டு ஓடினாங்க, பக்கெட் நிக்குது. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகும்? வள்ளுவர் கூப்பிட்டு வாசுகியை கூப்பிட்டாருன்னா வாசுகி வர மாட்டா, பக்கெட் வந்து முதல்ல விழும் சார். படார்னு ஒரு அடி விழும் வள்ளுவருக்கு. உடனே சொல்லுவார், எப்பா நான் 1330 திருக்குறள் இன்ட்டு 2 அடி எழுதினது பெருசு இல்ல, வாசுகி நீ கொடுத்திய இந்த அடி ரொம்ப பெருசுன்னு பாரு. காரணம் பெண்மையை பாராட்டுவோம் என்ற ஒரு அற்புதமான கருத்தை நம்ம மகாபெரிவா சொல்லியிருக்கார். இதுக்கு என் தந்தையார் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த அனுபவம் இன்னும் 3 நிமிஷத்துல முடிய போறது. ஆனா ஒரு பாட்டு உங்ககிட்ட அப்படியே கொட்டி ஆகணும். ஆமாங்க, ஏன்னா இது அப்பாவுடைய பாட்டு. இன்னைக்கு ஏன் அப்பாவை பத்தி நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் கிளாப்ஸ் கொடுக்க போறீங்க. நான் யார்கிட்ட தாய்ப்பால் குடிச்சேனோ அந்த தாயார் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எழுந்து வணக்கம் சொல்லு. ஐயோ, என்னிடம் இருக்கும் தமிழ்னு ஏதாவது நீங்க நினைச்சால் அதுக்கு அம்மா தான் சொந்தம். இத பாடணும்னு சொன்னது அம்மா தான், பாட்டு கத்துக்கணும்னு சொன்னது அம்மா தான். இன்னைக்கு அம்மாவோடு துணையாக இருப்பதும் நான் தான். இது எங்க அப்பா எனக்கு இட்ட கட்டளை. தூண் போல இருந்து என் மனைவியை பார்த்துக்கொள்
என்று என் தந்தையார் சொன்னார்கள். ஆஹா. அதை நான் இன்னைக்கு செய்யறேனா இல்லையான்னு அம்மாட்ட கேளுங்க. அது ஏன் சொல்றேன் தெரியுமா? என்ன பார்த்து இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் அம்மா தான். ஆமாம் ஆமாம். முன்னால 2க்கு நாங்கள் நம்பவே இல்லை, நம்ப முடியாமல் கூப்பிட்டு போயிட்டோம். அப்பா எப்படின்னா நல்லா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் நல்லா இருக்கே பொண்ணுன்றாங்க, அவ்வளோதான். பார்க்குற பொண்ணெல்லாம் பார்க்குற பையனெல்லாம் ஏய் நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு அப்படின்றாங்க. உள்ள ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அம்மா. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்த உருவம் தான் இந்த திருமகன். எனக்கு ஆப்டான்னு பாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன பூதமான அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னோட கலையை காப்பாற்றணும், எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவருக்கு சப்போர்ட்டிவா நான் இல்லையான்னு கேளுங்க, அது ஆனா சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? எதுலையுமே நாங்க மோதியதே கிடையாது, மோதுவதற்கு நேரம் கிடையாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாரமே. எதுக்கு சொல்றேன்னா, அப்பா ஒரு பாட்டு எழுதினாங்க. இந்த பாட்டுக்கு வயசு ஒரு 60க்கு மேல நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பா பாடி அதை நான் பாடி இப்ப என் பையன் கலைமகனும் பாடி அருமையான பாடல். ஃபர்ஸ்ட் வார்த்தை தமிழை பத்தி அப்பா எழுதினது. அம்மா என்பது முதல் குரலே, அதிலே பிறந்தது செந்தமிழே, புன்னகை புரியும் குழந்தைகளே, பொதிகை தமிழின் அரும்புகளே. அம்மா என்பது முதல் குரலே, அதிலே பிறந்தது செந்தமிழே, புன்னகை புரியும் குழந்தைகளே, பொதிகை தமிழின் அரும்புகளே. இந்த பாட்டு ஃபுல்லா பாடினா நேரம் ஆயிடும். அதுல வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். கும்மியும் காவடி சிந்துகளே, குறவஞ்சி தந்தது குற்றாலமே என்று. கும்மியும் காவடி சிந்துகளே, குறவஞ்சி தந்தது குற்றாலமே, காவிரி பெண்ணாள் தந்ததென்ன, கவிதை என்ன, தமிழ் சொந்தம் என்ன. இதுல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, பாரதி பாடிய குயிலோசை பாடலுக்கெல்லாம் முதலோசை, பாரதிதாசனின் தமிழோசை பைந்தமிழ் கடலின் அசையோலை அலையோசை, தென்றலை தேனை ஒன்றாக்கி திருவள்ளுவன் தந்தான் தமிழாக்கி. அப்புறம் இருக்கிற 2 வார்த்தை ஔவை நடராஜனால் எத்தனை கோடி வேணா கொடுக்கலாம் சார் கவிஞரே சுப்பண்ணா உங்களுக்கு. அந்த வார்த்தைக்கு எங்க போனாலும் பாரதி பாடு, பாரதி பாடு, இதையே எத்தனை மேடம் சொல்லியிருக்காரு தெரியுமா? தென்றலை தேனை ஒன்றாக்கி திருவள்ளுவன் தந்தான் தமிழாக்கி, கவிஞர்கள் வீசிய சொல் அம்புகள், என் கண்ணகி எறிந்த சிலம்பொலிகள். இது அப்பாவோட வார்த்தை. அம்மா என்பது முதல் குரலே. இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க? வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தாய் தான். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, ஆ பிளஸ் இம் உயிரும் மெய்யும் சேர்ந்து அம்மா என்பது உயிரெழுத்து. ஏன்னா அம்மா என்பது உயிர்மெய் எழுத்து. இந்த அம்மான்ற வார்த்தையில இருக்கிற சுகம் இருக்கு இல்லைங்களா, அத்தையில வராது, அப்பால வராது, மாமால வராது, எதுலயும் அண்ணால நிச்சயமா வரவே வராது, அக்கால வராது, எதுலயுமே வராது. அதுதான் நான் சொல்றேன், அம்மான்ற வார்த்தையை என்றைக்கும் சொல்லிக்கொண்டு தமிழை உசத்தும். ஏன்னா தமிழில் பிறந்த மிக இனிய சொல் அம்மா என்ற சொல். ஆக மகாபிரியவா சொன்ன தமிழின் பெருமையை அனைவரும் புரிந்து கொண்டு ஔவையாரை படிப்போம், வள்ளுவரை படிப்போம், இருவரையும் கடைபிடிப்போம். ஜெய ஜெய சங்கர கோஷம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா யாத்திரை போயிட்டே இருக்கார். சரி. யானை குதிரை அப்படின்னு மடத்து பரிவாரத்தோட போறார். ஓஹோ. யானை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், குதிரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மடத்து பரிவாரங்கள் போகும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், கேளுங்க. உலகத்திலே பெரிய பிராணி எது? பெரிய பிராணி? ஆமா, யானை. அதை விட பெருசு? யானைக்கு அம்மா. ஆஹா,
பலே பலே. அதை விட பெருசு அம்மம்மா. அப்பப்பா. அப்பேற்பட்ட யானையில போவாராம், அதே மாதிரி பல்லக்குல போவாராம், இப்படி மடத்து பரிவாரம் போயிட்டு இருக்க. அந்த யாத்திரையில நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். இது ஒரு அழகான இனிய பாட்டாவும் நடந்து போறது இல்லையா? சாதாரணமா கார்லயா போறாரு, தேர்லயா போறாரு, நடந்து போறாரு, அப்பப்ப பல்லக்குல போறாரு. பெரியவாளின் யாத்திரை தந்த தரிசன அனுபவமே, தரிசன அனுபவமே, அரியதொரு மனிதநேயம் மகாந்தரிசனமே, அரியதொரு மனிதநேயம் மகாந்தரிசனமே. இதை ஏன் குட்டி குட்ட பாட்டா போடுறேன் தெரியுமா? ஏன்? முரளி அண்ணாவோட கட்டளை. நடுவுல வில்லு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன பாட்டா போடுங்கன்னாரு. இதெல்லாம் யாரும் எழுதாதது, அப்ப ஆசீர்வாதத்துல நான் எழுதியது. நத்த நல்லா கேளுங்க கதைய. நத்தம் என்னும் ஊருக்கு போக வழியில் பல ஊராம், வழியில் பல ஊராம், நத்தம் என்னும் ஊருக்கு போக வழியில் பல ஊராம், வழியில் பல ஊராம், மாயனூர் ஹரிச்சந்திரபுரம் திட்டச்சேரி பேரா, திட்டச்சேரி பேராம், திட்டச்சேரியை கடந்து செல்கையில் பாதை இரண்டாய் பிரிவு, பாதை இரண்டாய் பிரிவு, பிரியும் இடத்தில் பிள்ளையாறு கோவில் வாசல் கதவு, கோயில் வாசல் கதவு, அந்த கோயில் பல்லக்கு போக தண்ட குச்சியால் குத்த, தண்ட குச்சியால் தட்ட, என்னவென அனைவர் கேட்க பெரியவாளும் சொன்னார், பெரியவாளும் சொன்னார். திட்டச்சேரி பாதை பிரியுது, இப்படி போ அப்படின்றார். சரி, தட்டுறாரு. என்னன்னு கேக்குறாங்க எல்லாரும். சரி, இப்படி போங்க சொல்லிட்டு அப்படிதான் கேட்பாங்க. இப்படி போட்டுங்கன்னு நத்தம் நோக்கி போகாமல் மணமங்கலம் செல்க, மணமங்கலம் செல்க, அந்த நேரம் காலை வேளை 5:15 மணியா, 5:15 மணியா, வேத கோஷம் அடக்கு சீடர் மணமங்கலம் பயணம், மணமங்கலம் பயணம், பெண்கள் எல்லாம் கோலமிட்டு வரவேற்கும் புனிதம், வரவேற்கும் புனிதம். அவர் வந்த உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஓடோடி வந்தனராம் ஊர் பெரியவர் எல்லாம், ஊர் பெரியவர் எல்லாம், மனமார ஆசி பெற மகா பெரியவாசி, மகா பெரியவாசி. எல்லாரும் கூட ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, சூடு தெர்மாமீட்டர் வச்சு பார்த்த மாதிரி. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படிங்க தெரிஞ்சது? அவருக்கு தெரியாம எப்படி இருக்கும்? ஆமா, நம்ம கேள்வி கேட்டா அவரும் கேள்வி கேட்பார்ல. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்றார், இருக்க வேண்டும் என்றார், சண்டை சச்சரவின்றி வாழ ஆசி தருவேன் என்றார், ஆசி தருவேன் என்றார். பார்த்த உடனே இப்படி ஒரு அட்வைஸ் பண்ண உடனே பெரியவர் ஒரு முதியவற்றை கேட்டாராம். மகா பெரியவா, நல்ல அனுபவம் இதை ரசிச்சு கேக்குறீங்க சொல்றேன். ஆமா, இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஆமா, இவ்வளவு மக்கள் இருக்கீங்க, இந்த ஊர்ல சிவன் கோவில் எங்க இருக்கு? இன்னைக்கு பிரதோஷம், அதனால சொல்றேன். இந்த ஊர்ல சிவன் கோவில் எங்க இருக்கு? முதியவர் திருன்னு விழிக்கிறார். இல்லாத ஒன்றை பெரியவர் கேட்டுட்டாரே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல்கே அப்படின்னு யோசிக்கிறார். உடனே இன்னொருத்தர் சொல்றார், சாமி நீங்க கேக்குற மாதிரி சிவன் கோவில் இருந்துதான், ஆனா இப்ப இல்ல, ஆனா ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. உடனே பெரியவர் சொல்றார், பெருமாள் கோவில் இருந்தா எதிர சிவன் கோவில் இருக்கணுமே. என்ன அழகான சாஸ்திரம் வரி. இதுக்கு முடிச்சு போறாரு பாருங்க. என்ன அழகான முடிச்சு. புளியோதரை கொஞ்சம் காரம் தான் இருந்தாலும் உபகாரமும் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆமா சாமி உண்மையை ஒத்துக்கிறாங்க. கிராமத்து மக்கள்கிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்றீங்க, எல்லாம் ஒரு ரசிப்பீங்க பாருங்க. உள்ளத்துல உள்ளதை ஃபில்டர் பண்ணாம சொல்லுவாங்க. ஃபில்டர் பண்ணி வாங்க சாப்பிடலாம்னு இழுக்க மாட்டாங்க. சாமி வந்துட்டீங்களா, இன்னைக்கு நாங்க எதுவும் தயார் பண்ணலையே அப்படிமா. சரி ஹோட்டலாவது இருக்கு, அது இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ல இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஒருத்தர் கழுத மேல கூட்டு போவாரு, ஒருத்தர் மாட்டு மேல கூட்டு போவார். ஆனா அன்பு சுத்தம் 5 ஸ்டாரை விட நல்லா இருக்கும். அதை நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஆமா சாமி, சிவன் கோயில் இருந்ததா சொல்லுவாங்க. பூந்து போச்சான், மண்ணோட மண்ணாயிடுச்சான், கோவிலுக்கென்று நிலங்களும் இருந்துச்சான், வருவாயும் வந்துச்சான், காலத்தால் எல்லாம் அழிஞ்சு போச்சான் சாமி. என்ன சொல்றது?
அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது காலையில 6:30 மணி, ஏன்னா 5:15 மணிக்கு போயிருக்காரு. நம்ம எல்லாம் முழிக்காத நேரம், இன்னொன்று தூங்குற நேரம், ரொம்ப அசந்து தூக்கம் வர்றது அப்பதான். 5:30, 6, 6:15 ஒரு அண்ணா நல்ல கைதட்டி ரசிக்கிறார். 5, 6 அது 7 மணிக்கு நல்ல வேலை சீரியல் இல்லைப்பா, இல்லைன்னா அதுக்கு முழிச்சிருவாங்க. அதனால இல்லாத ஒரு பெரிய நிம்மதி. திடீரென ஒரு புது அனுபவம். இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஊர் மக்கள், பெரியவர், காலையில் விடிகாத்தால கொக்கர கோ கோ அப்படின்னு அழகாக கோழி கூவுது. அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன ஒரு சூப்பர் இன்சிடென்ட் பாருங்க. சூப்பர் தான் சொல்லணும், அதனால தான் சொன்னேன். லத்தீப் பாய் மெக்ரன்விசா இஸ்லாமிய தம்பதிகள் வருகிறார். பெரியவா இன்முகத்தோட வரவேற்கிறார். வாங்கோ, என்ன விஷயம் இந்த பக்கம்? உடனே அந்த 2 தம்பதிகளும் சொல்றாங்க, சாமி இது ஒரு பெரிய டயலாக், ஆனால் நல்லா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிடுங்க. சாமி, எங்களுக்கு இந்த ஊர்ல நிலப்புலன்கள் உண்டு, விவசாயம் செய்யறது எங்க தொழில். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து மன வளர்ச்சி இல்லாம இருந்து 10 வருஷம் முந்தி செத்தும் போச்சு. அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, இப்ப நாங்க விவசாயம் செய்ய எங்க நிலம், கேள்விக்கு பதில் வருது பாருங்க, இப்ப நாங்க விவசாயம் செய்யற எங்க நிலம் ஒரு காலத்துல சிவன் கோவில் சொத்தா இருந்திருக்கு. பாத்தீங்களா, ஒரு காலத்துல சிவன் கோவில் சொத்தா இருந்திருக்கு. காலப்போக்குல கோவிலை கவனிக்க முடியாம கோவில் அழிஞ்சு போக இடத்தை நிலமாக்கி பல பேர் ஆக்கிரமிச்சுட்டாங்க. பல கைமாறி என்னோட முன்னோர் கைக்கு வந்தது. அதுலதான் நான் இன்னைக்கு விவசாயம் பண்றேன். சாமி, நேத்து மாலையில சாயந்தரத்துல அங்க போய் நான் மண் வெட்டியால உரக்குழி போன போது, குழியை வெட்டும் போது நங்கு நங்கு அப்படின்னு சத்தம் கேட்டது. மண் வெட்டி அதுல படுற சத்தமோன்னு திறந்து பார்த்தேன். ஆழமா தோண்டி பார்த்தேன், உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு சுவாமி. சொல்றது யாரு? இஸ்லாமியர். மறந்துடக்கூடாதுல்ல. ஆச்சரியம், அற்புதம். அப்பதான் இது சிவன் கோவில் இருந்த இடம்னு மக்களுக்கு புரியுது. பெரியவா வந்த உடனே இந்த ஊர்ல சிவன் கோவில் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டதோட ரகசியம் அப்பதான் புரிஞ்சு. காலையில முழிச்சோம், நீங்க வந்த தகவல் கிடைச்சது, அப்படியே வந்தோம். ஒரு தெய்வானுபவம். சுவாமி, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறோம், அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்தை, அந்த நிலத்தை அப்படியே இலவசமா ஊருக்கு கொடுத்துடுறேன் நானு. அப்படியே கோவிலுக்கு இலவசமா கொடுத்தவர் ஒரு கை தட்டுங்க சார். ஒரு 1/2 ஏக்கர் கொடுப்போமா நம்ம? இஸ்லாமியர் சொல்றாரு. இவங்களுக்கு கொடுப்பாங்களா, அவங்க இவங்களுக்கு கொடுத்தாங்களே, எவ்வளவு பெரிய விஷயம். நான் எதையும் சொல்லல, சும்மா சொன்னேன். சுவாமி, அந்த இடத்தை நான் அப்படியே இலவசமா ஊருக்கு தந்துடுறேன். அப்புறம் ஒண்ணு கிளாரிஃபை பண்றார். யார் செய்த தப்போ தவறோ எப்ப நடந்திருந்தாலும் இப்ப அது சரியானா போதும் என்றார் லத்தீப் பாய் தம்பதிகள். இது நான் படித்து எழுதிய கதை. சரி, எழுதியிருக்கவே இந்திரா சௌந்தரராஜ். பெரியவா ஏற்றுக்கொண்டார், ஆசி தந்தார். அவர் ஒண்ணு கேட்கிறார், இதாங்க வாழ்க்கையில கிவ் அண்ட் டேக்ன்றது. ஆமா, நீங்க 2 பேரும் உங்க மார்க்க கடமையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு என்ன தெரியுங்களா? என்ன, ஹஜ்ஜுக்கு புனித யாத்திரை போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறது யாரு? பெரியவா. அவர்தான் பெரியவர். பெரியவான்ற வார்த்தை வந்தது காரணம் என்ன? அதான் பெரியவர். மார்க்க கடமை எவ்வளவு ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியுது பாருங்க. எவ்வளவோ வார்த்தை, சூப்பர் கலக்கெல்லாம் தெரியுது. இது தெரியுதா நம்மளுக்கு? மார்க்க கடமையை நிறைவேற்றியாச்சா? அதாவது புனித ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்துட்டீங்களா? இல்ல சாமி, நாங்க விவசாயம், எங்களுக்கு அதுக்கான பணம் எல்லாம் இல்ல, அல்லாஹ்வை கும்பிட்டுப்போம், அவ்வளவுதான் விஷயம். உடனே ஊர் மக்களுக்கு கரெக்டா கடலை முடிக்கிறார் பாருங்க. ஊருக்கு உதவினாரே இந்த தம்பதிகள், இவங்க 2 பேரும் ஹஜ் யாத்திரை போயிருவதற்கு ஊர் உதவட்டும். நல்ல பணம் கொடுத்து இவரை சந்தோஷமா ஹஜ் யாத்திரை முடிச்சிட்டு வரதுக்கு அவர் அனுப்புவீங்கோ. நான் சொன்னதை செய்யுங்கோ, ஒத்துமையா சேர்ந்து செய்யுங்கோ, எங்க ஸ்ரீமடமும் அதுக்கு உதவும் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்லாமிய தம்பதியர் ஆசி தந்தார் பெரியவர். அவர் என்ன பண்ணார்? உடனே பெரியவர் என்ன பண்ணார்? சொல்லிட்டு வெளில போயில்ல, அன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, நேரா போனார்.
எந்த இடத்துல சிவலிங்கம் இருந்ததோ அந்த வயலுக்கு நடந்தே போனார். கார்ல போல, ஏசி கார்ல எல்லாம் போல, ஆடி கார்ல எல்லாம் போல, நடந்தே போனார். போய் அந்த சிவலிங்கத்தை அருமையா வேண்டிட்டு செய்ய வேண்டிய பூஜைகள், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை இங்கு காஞ்சிபுரத்துல எப்படி பண்ணுவாரோ அப்படி பிரமாதமா பண்ணிட்டு அங்க இருந்து அந்த மக்களை ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னதுக்குரிய காரணத்தையும் சொல்லிட்டு மதம் கிடந்த மனித நேயத்தை தந்த மகானாக, தந்த ஒரு தரிசன அனுபவமாக நமக்கெல்லாம் இதை கொடுத்திருக்காரே, அதை விட என்ன சந்தோஷம் வேணும்? அந்த சிவலிங்கத்தை வணங்கும் போது பாடாமையா இருப்பார். ஆமா, எப்பேற்பட்ட பாடு பாடுவார். அது சாதாரணமா பிரதோஷ நாள் இன்னைக்கு மயிலாப்பூர்ல சாதாரண பாட்டை பாடிட முடியுமா? சிவனுக்குனே ஒருத்தர் பாடி வச்சிருக்காருயா. யாரு? தியாகராஜ பாகவதர். சாதாரண பாட்டா அது? அருமையான பாட்டு. சந்திரசேகர மௌலீந்திர பூஜை எப்படி செய்வாரோ அப்படி அந்த சிவலிங்கத்துக்கு அவர் பூஜை செய்த காட்சி கண்ணுல மட்டும் வரல, காதுலயும் கேக்கு சார். दीन करुणाकरने नटराजा नीलकंठने दीन करुणाकरने நடராஜாய நீலகண்டனே உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே ராசா நீலகண்டனே ராசா நீலகண்டனே दीन करुणाकरने नटराजाय नीलकंठने दीन करुणाकरने नटराजाय नीलकंठने मीनलोचनी मनाला मीनलोचनी मनाला तांडवमाडुं सभापदे मीनलोचनी मनाला तांडवमाडुं सभापदे ज्ञानिगळ मनम विरुंबुं नीलकंठने ज्ञानिगळ मनम विरुंबुं नीलकंठने मौन गुरुवे मौन गुरुवे हरने यनयाण्ड नीलकंठने रासा नीलकंठने दीन करुणाकरने नटराजाय नीलकंठने दीन करुणाकरने नटराजाय नीलकंठने आदियंतमिल्ला हरने आदियंतमिल्ला हरने आदियंतमिल्ला हरने अன்பருள்ள வாழும் தரணே ஆதியந்தமில்லா ஹரனே அன்பருள்ள வாழும் தரணே பாதிமதிவேணியனே பரமேஷ நீலகண்டனே ஆதியந்தமில்லா ஹரனே அன்பருள்ள வாழும் தரணே ஆதியந்தமில்லா ஹரனே அன்பருள்ள வாழும் தரணே பாதிமதிவேணியனே பரமேஷ நீலகண்டனே பாதிமதிவேணியனே பரமேஷ நீலகண்டனே மௌன குருவே
जय जय शंकर हर हर शंकर 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 जय जय शंकर हर हर எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான திரை கவிஞர். ஓஹோ. இப்ப உள்ள கவிஞர்கள் எப்படி மகாபிரிவாளோட தொடர்பு கொண்டிருக்கிறான்ற பதிவுகள் ரொம்ப ரேர். ஓஹோ. கிடைக்காது. குறிப்பா அப்பா காலத்து மக்களுடைய விஷயங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓஹோ. ஏன்னா இப்ப என்ன நடந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே அழகா டிஜிட்டல் ரெக்கார்டிங் பண்ணிடுறோம். ஆமா. அப்பெல்லாம் டிஜிட்டல் ரெக்கார்டிங் மூளை மட்டும்தான் சொல்றதுதான், இல்லைன்னா தெரியாது. என்னன்னா கண்ணதாசன் ஓ தேவையா தெரிய வேண்டிய விஷயம். ஆமா. கண்ணதாசனும் எவ்வளவு பக்தி உள்ளவர் ஆமா என்பதை மகாபெரியவா சந்திப்பு அவருக்கு ஏற்பட்ட தரிசன அனுபவத்தை தான் இப்ப நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். ஓஹோ. ஏங்க இவருக்கெல்லாம் ஏற்பட்ட அனுபவத்தை எங்கள்கிட்ட சொல்லிட்டு எங்களுக்கே அனுபவம் இருக்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காகவோ கேட்கறதுக்காகவோ இந்த நிகழ்ச்சியை எங்க அண்ணன் சொல்லல. இல்லை. யாரெல்லாம் பிறவி பேறு பெற்றிருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்து. நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம், அதோட முடிச்சுப்போம், தெரிஞ்சுக்க மாட்டோம். ரொம்ப தட்டினா கூகுளை தட்டுவோம், பாதி புரியும் பாதி புரியாது. அதுதான் அவங்க உங்களோட நிலைமை. ஏதா ஒண்ணு வேணும் எடு கூகுளை அப்படின்னு நம்மளுக்கு இப்ப நிலைமை ஆயிடுச்சு. ஆனா கூடவே இருந்து வளர்ந்தது கலைவாணருக்கு கீழே கண்ணதாசன் வளர்ந்திருக்கிறார். ஓஹோ. எங்க அப்பா கூடவே இருந்திருக்கிறார். அவர் எப்படிங்க அர்த்தம் உள்ள இந்து மதம் எழுதினார். அந்த பாலத்தை தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல போறேன். கண்ணதாசனை பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய குழந்தை. ஓஹோ. அல்லது இந்த உரிமையில எனக்கு காந்தி கண்ணதாசன் ஐயா எனக்கு அண்ணா, அந்த சந்தோஷத்துல சொல்றேன். சரி. காந்தி கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசனின் முதல் மகன், அவர் எனக்கு அண்ணன், அந்த பாசம் உண்டு. சரி. அதனால உங்கள்கிட்ட சொல்றேன், கண்ணதாசன் பெரிய குழந்தைன்னு மட்டும் சொல்றதை விட குண்டு குழந்தை. சாதுவோ சாது. ஓஹோ. அவ்வளோ அன்பு, பாசமோ பாசம். பாசம் பார்த்தா கலைமகள் டூலெட் போர்டு எங்கேயுமே இல்லையே, போய் உட்காரு கண்ணதாசன் வீட்டுல மனசுக்குள்ளன்னு உட்காட்டான். பலே பலே. இல்லாம பாட்டு வருமா? வருமா. ஒரு பாட்டை கேட்க போறீங்க, அதுல கலைமகன் தான் பாடணும். சஸ்பென்ஸ் என்ன இல்லையா? அருமையான பாட்டு இல்லையா? அதெல்லாம் கண்ணதாசனுடைய படைப்புகள் எப்பேற்பட்ட படைப்புகள். நான் சொல்லி ஆரம்பிக்கும் போதே அவருடைய படைப்பை சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். இதை எதுல இருந்து நான் கொண்டு வர போறேன்னா, ஆதிசங்கரர் வாழ்க்கையில நடந்த அனுபவத்துல அதுல இருந்து கொண்டு வந்து அதுல இருந்து கண்ணதாசன் குணத்துக்கு லிங்க் கொண்டு வந்து இந்த தரிசன அனுபவத்தை முடிக்க போறேன். ஆதிசங்கரர் பால பருவத்துல தேஜஸான உருவம், அழகான உருவம். சும்மா உங்களுக்கு ஒரு நினைவுக்காக சொல்றேன், சுப்பையா பாரதி இருந்த உருவம். 7-8 வயசுல பாரதி விழால நடத்துறீங்களே நீங்கெல்லாம், அந்த உருவம் அழகான பஞ்சகச்சம் கட்டிண்டு சுட்டும் விழிச்சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ என்று தெரிக்கும் அழகான விழிகள். அந்த கண்ணுல ஒண்ணு சுட்டும் சூரியனா இருக்கும், ஒண்ணு சந்திரனா இருக்கும். அவ்வளவு அழகான விழிகள். அப்படி ஒரு தோற்றத்துல நம்மளுடைய ஆதிசங்கரர் சின்ன வயசுல அப்படி பிக்ஷை எடுத்து சாப்பிடும் போது ஒரு வறுமையான வீட்டுல வந்து நிற்கிறார். சரி. அந்த வீட்டுல கணவர் அன்றைக்கு உணவை தயாரிப்பதற்கோ அல்லது எடுத்து வருவதற்கோ போயிருக்கிறார். ஓஹோ. வீட்டுல அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஓஹோ. அருமையான சம்பவம், இதை கேளுங்க. எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் உள்ளம் உள்ளவர்கள். மேடமுக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் உள்ள ரொம்ப பிடிக்கும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவல், மனசு பூரா தெய்வீகம். அப்பேற்பட்ட தெய்வீகத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை போய் நிக்குது. சரி, இந்த வீட்டுல இப்ப பிச்சை எடுப்போம். அந்த குழந்தையோட குரல் வார்த்தை பவதி பிட்சாந்தேஹி, அமைதியா ஜிகு 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 ஜிகு. வயலின்லாம் கிடையாது, வயலின் ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டை பார்த்து அந்த அம்மாவை பார்த்து இப்படி கை வச்சுன்னு பவதி பிட்சாந்தேஹி, யாரும் வரல. பவதி பிட்சாந்தேஹி, அப்பவும் யாரும் வரல. பவதி பிட்சாந்தேஹி, யாரு? எப்பேற்பட்ட ஒரு
உருவம் தெய்வம் என் வாசல்லே வந்து நிற்கிறதோ. கடவுளே, இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டே எனக்கு. இந்த குழந்தைக்கு எதுவும் இந்த பவதி விட்சாந்தேகேன்னு ஏந்திர கையில் எனக்கு போடுறதுக்குன்னு எங்கள் ஆற்றுல ஒன்றுமே இல்லையே. எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளவோ வளமை இருக்குது எல்லார் வீட்லேயும். கடவுளே, எனக்கு இந்த சோதனை தரணுமா? என் குழந்தை வந்து நிற்கிதே, தெய்வீகமாக தெரியுதே, தெய்வம் போல இருக்கே, அதுக்கு போட என்னமே இல்லையே. தேடுறா தேடுறா, அங்கே இங்கே தேடுறா, ஒன்றும் கிடைக்கல. எல்லா இடத்தையும் தேடுறா, ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப நேரம் கேட்குறா. அந்த குழந்தையோ வாசல்ல பவதி விட்சாந்தேகி கத்திக்கிட்டே இருக்கு. குழந்தை இல்லையா, பாசம் இல்லையா? அருமையாக அந்த இடத்துக்கு கொண்டு வரப்போகுது பாருங்க. உடனே பார்த்த உடனே 5வது முறை பவதி விட்சாந்தேகி கிடைச்சிச்சு. ஒரு நெல்லிக்கனி கிடைத்தது. அந்த நெல்லிக்கனியை எடுத்துட்டு வந்து, கண்ணா நீ தெய்வம் மாதிரி இருக்கப்பா, உனக்கு போடுறதுக்கு எனக்கு இதுதான் கிடைச்சது, இதுதான் பிராப்தம், எனக்கு பிராப்தம், என் கையில் இருக்கிற ஒரு தங்க குண்டுமணி இதுதான், இதை உன்னோட பசிக்கு உணவாக போடுகிறேன் அப்படின்னு அந்த நெல்லிக்கனியை அந்த தாயார் அந்த குழந்தை ஆதிசங்கரருக்கு போட்டான். உடனே கையெடுத்து கும்பிடுறார். யாரு? ஆதிசங்கரர். ஹே மகாலட்சுமி, ஹே நாராயணா, இந்த குடும்பத்தில் அல்லவா நீ நிறைந்திருக்க வேண்டும். மனம் இருக்கும் இடத்தில் பணம் இல்லையே, பணம் இருக்கும் இடத்தில் மனம் சில இடங்களில் தானே இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் தாயே, லக்ஷ்மி தாயே, கனகதாரையை பொழி, தங்கமழையை பொழி, இந்த குடும்பத்தில் தங்குவதற்கு தங்கமழையை பொழி என்று சொன்ன உடனே அருமையான கனகதாரா சோஸ்திரம் ஆதிசங்கரர் பாடுகிறார். எல்லாம் நீங்க வீட்டுல டெய்லி பாடுவீங்க, பாடணும், குழந்தைகளுக்கு தெரியணும். அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆசிரியந்தின்னு ஒரு பெரிய பாட்டு. அந்த அற்புதமான பாடல் ஸ்லோகங்களை பாடியவுடன் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தோணல. ஏன்னா எல்லா இடத்துலயும் அப்படியே தங்க குண்டுமணி, தங்க மழை பொழிகிறது. சாதாரண மழை பொழிஞ்சாலே தெய்வானுகிரகம் சொல்றோம். இந்த மழை பொழிஞ்ச உடனே அந்த அம்மாக்கு கண்ணா கண்ணா ஆசீர்வாதம், உன் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது என்று அந்த தங்க மணிகளை பொறுக்க கூட அவள் மனது தோன்றவில்லை. காரணம் தெய்வீக நாட்டம். தங்கத்தில் நாட்டம் இருந்தால் சேமித்து வைத்திருப்பாளே, வட்டிக்கு தான் போட்டிருப்பாளே, அதையெல்லாம் செய்யவில்லை. தெய்வமே, என்னை ஆதரித்த தெய்வமே, உன் காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தை காலில் விழுந்த உடனே ஆதிசங்கரர் தோற்றம் கொடுக்கிறார். இதை கண்ணதாசன் பார்க்கிறார், தன்னுடைய கவிதை கண்ணால் பார்க்கிறார். ஆனால் அந்த அற்புதமான விஷயம் வந்து லக்ஷ்மியை வேண்டி, நாராயணனை வேண்டி இந்த தங்க மழை பொழிஞ்சத, அது அந்த அம்மாவுக்கு மட்டும்தானா பொழியணும்? நம்ம எல்லாருக்கும் பொழியணும். அதுக்காக பிள்ளை பாடினால் பரவாயில்லை, மாப்பிள்ளையை நாராயணன் என்று பாடச் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு. பெரியவாட்ட நல்லா பழகிருப்பீங்க எல்லாருக்குமே. நாங்க ஒரு 500 முறைக்கு மேல அப்பாவோட கச்சேரி பண்ணியிருக்கேன், தனியாக பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிருந்தாவனத்துல அவரோட கனகாபிஷேகத்தப்போ எல்லாம் முடிஞ்சு, பூர்வாசனத்தில் கச்சேரிலாம் முடிஞ்சு, அவர் மாதிரியே தெய்வீகமாக ஒரு சிலை அமைஞ்சிருக்கு. ஆடி நரம்பெல்லாம் தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உட்கார்ந்து பாடும்போது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கின்றே. இந்த ஸ்லோகத்தை நம்ம இந்த பாமாலையை அடியேன் பாடியவுடன் அங்க நடந்த விஷயத்தை சொல்றேன். டிவிஆர் சாரி மாமா அப்ப இருந்தார். இப்ப கேட்கறதுன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் இல்லை, இப்ப அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் வந்து பார்த்தார். அதை அவர் எப்படி ஆராத்தி கொடுத்துட்டே இருந்தார். அதை பாடி முடிச்ச உடனே நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கே 2 கேவா வந்து கேட்க கேட்க கொடுப்பாள் அம்பாள்ன்ற மாதிரி மகாபெரியவாளோட அற்புதமான சிரசிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது. உடனே எனக்கு என்ன தெரியுமா சொன்னார்? அண்ணா, உனக்கு எல்லா அனுகிரகமும் இருக்குடா, அப்பாவுக்கு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, அது பழிச்சிருக்கே. இன்னைக்கு வியாழக்கிழமை மயிலாப்பூர்ல தானே இருக்கேன் நான். அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. குருவாரம் என்பது குருவரம் இல்லையா? திருவாரம் என்பது திருவரம். குருவருளும் திருவருளும் அப்படி ஒரு விஷயம். பெரியவாழ்கிட்ட பழங்கவனாளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயத்த சொன்னாலும், சுப்பு நீ வில்லடித்த ராமாயணம் பண்றியோ? பண்றேன் சுவாமி.
உலகத்திலே ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான். ஒரு வில்லடிச்சான் கல்யாணம் நடந்தது, ஒரு வில்லடிச்சான் ராவணன் முடிஞ்சான். அதனால வில்லடிச்சான் பாட்டுன்னு உங்க ஊர் திருநெல்வேலியில ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஆச்சே, அந்த ஊர்ல இப்படி வில்லடிச்சாங்கன்னு சொல்லுவாளே, ராமாயணம் சொல்லு, கீதை சொல்லு, கிருஷ்ணர் பெருமையை சொல்லு அப்படின்னு அவர் சப்ஜெக்ட் ஏற்றி விட்டதான் இதுல நிறைய சப்ஜெக்ட் ஏற்றி விட்டாரு. பழகும்போது ஒரு விஷயத்த சொல்றதுன்னா நாராயணா அடிப்பர். அந்த நாராயண மந்திரத்தை வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் கிடைத்தது என்று அர்த்தம். உடனே நான் என்ன தெரியுமா பண்ணேன், அந்த நாராயணா மந்திரத்தை வைத்து அடியேன் ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று நினைத்தேன். பாட்டும் எழுதி இசையும் அமைத்து தாரை வார்த்தை இப்போ அவர் பாடுவார். அருமையான பாடல் நாராயணா எனும் மந்திரம் சொல்லுவோம். கண்ணதாசன் அனுபவம் முக்கியமான இன்சிடென்ட் இருக்கு. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். ஆழ்வார்கள் அனுபவம் அனந்தனின் தரிசனம் அடியாரும் கண்டிடுவோம். வாழ்வாங்கு வாழுவோம் வாழையடி வாழை என வளருமே தலைமுறையே. ஆழ்வார்கள் அனுபவம் அனந்தனின் தரிசனம் அடியாரும் கண்டிடுவோம். வாழ்வாங்கு வாழுவோம் வாழையடி வாழை என வளருமே தலைமுறையே. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். தாயுமாய் தந்தையாய் தமிழுமாய் தருமமாய் சேயனை காத்திடையா. தாயுமாய் தந்தையாய் தமிழுமாய் தருமமாய் சேயனை காத்திடையா. நீதியாய் நெறியுமாய் கீதையின் சாரமாய் நின்றிட அருளுமையா. நீதியாய் நெறியுமாய் கீதையின் சாரமாய் நின்றிட அருளுமையா. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். அடியார்க்கு அடியராய் அனந்தனை வணங்கிய அனுமனே உந்தனுக்கு. அடியார்க்கு அடியராய் அனந்தனை வணங்கிய அனுமனே உந்தனுக்கு. அனுதினம் பூஜையே அர்ச்சனை ஸ்லோகமே அகிலமே உன் வடிவிலே. அனுதினம் பூஜையே அர்ச்சனை ஸ்லோகமே அகிலமே உன் வடிவிலே. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். சபாஷ், நல்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்கோ. கண்ணதாசன் மகா பெரியவர் சந்திப்பு. பெரியவர் கேட்கிறாராம், எப்படிப்பா இருக்க? கவிஞரே, நீ நிறைய எழுதுறாதா சொல்றாங்களே, இங்க வர்றவங்கெல்லாம் உன்னை பத்தி பேசிண்டே இருக்கா. அந்த அளவுக்கு அவரு. ஆனா ஆதி காலத்துல அவர் எப்படி இருந்தாருன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அம்மா இருக்கப்பதான் சொல்லணும், ஏன்னா அம்மாட்ட தான் சொன்னாங்க அப்பா, எங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. கலைவாணர் கம்பெனியில கண்ணதாசன் பாடகர் பாட்டு எழுதுறவரா செலக்ட் பண்ணும்போது நடந்த சம்பவம். ஓஹோ, ஃபர்ஸ்ட் சம்பவம். அப்பாவும் அங்க இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான உள்ளம் வெள்ளைன்றதுக்கு சம்பவம்.
ஒரு குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி காதலிக்கிறான். காதலிச்ச உடனே கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை பிறகுது. சரி, இதுக்கு ஒரு பாட்டு எழுது அப்படின்னு கண்ணதாசன் கவியரசர் அதெல்லாம் அப்ப கிடையாது. ஒரு நல்ல செட்டிநாட்டுல இருந்து வந்த ஒரு அழகான முள்ள குண்டு குழந்தை, அற்புதமான மனிதர், ரொம்ப நெருக்கம் அப்பாவுக்கு. அப்போ அவர் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வர்றாரு. ஓஹோ, சுபண்ண இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா, அப்பாட்ட நிறைய டிஸ்கஷன் இருக்கும். அப்பா வந்து நகைச்சுவை பாட்டுக்கு. சரி, அப்பா என்ன பாட்டு எழுதுனாங்க அப்புறம் சொல்றாரு. நகைச்சுவை பாட்டுக்கு எழுதுறாரு. ஒன்னோட ஒன்னு சேர்ந்தா ரெண்டாகும், அந்த ரெண்டோட ஒன்னு சேர்ந்தா 3 ஆகும். பெரிய கண்டுபிடிப்பா இருக்கு. அவருக்கு ஏன் தெரியுமா அது எப்படி இருக்கு? மேக்ஸ் மாஸ்டர் இல்ல. 3ஓட ஒன்னு சேர்ந்தா 4 ஆகும். நீங்க தான் சொல்லணும் மேக்ஸ்ல. 4ஓட ஒன்னு சேர்ந்தா 5 ஆகும். என்ன ஆகும்? இப்படி 10,000 20,000 சொல்லிட்டே போலாம் போல இருக்க. எழுதின உடனே என்எஸ் கேட்டு அரங்கேற்றுறாங்க. போய் உட்கார்ந்து அரங்கேற்றும் போது எடுப்பா கண்ணதாசா, அப்பாவை வந்து சுப்புன்னு கூப்பிடுவார் கலைவாணர், அல்லது ஆறுமுகம்னு கூப்பிடுவார், அவர் கண்ணதாசான்னு கூப்பிடுவார். கலைஞர் எல்லாருமே பழக்கம். எல்லாமே வந்து இப்போ நான் பேசுகிற விஷயம் வந்து இப்போ உள்ள விஷயம் இல்லை, அப்போ உள்ள விஷயம். ஒரு பாசறை என்ன சொல்ல, ஒரு குருகுலம், பிஎஸ்என் சிஷ்யர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி அர்த்தம் குருகுலம். ஓகே, அந்த மாதிரி அர்த்தம் தான் அதுக்கு. அப்போ போன உடனே எடு பாட்டு எடு, ஸ்பீடு. கலைவாணர் எப்போவுமே 24 மணி நேரம் அவருக்கு கம்மியா அப்பா சொல்லுவாங்க. கம்மி அவருக்கு 24 48 ஆகுவாராம். எடு கண்ணதாசா எடு. எப்படி ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எப்படி ஆரம்பிப்பேன்? எழுதிட்டேன் அண்ணே கொடுவோம், எழுதிட்டேன் படி. ஒன்னோடு ஒன்று சேர்ந்தா 2 ஆகும், 2ஓடு ஒன்று சேர்ந்தா 3 ஆகும், 3ஓடு ஒன்று சேர்ந்தா 4 ஆகும். இப்படி 5 லைன் படிச்சாரா. ஏ கண்ணதாசா, நீ கம்பரையே பீட் பண்ணிட்டியப்பா, இப்படியே 10,000 எழுதின்னு போகலாமே. 10,000ஓட ஒன்று சேர்ந்தா 10,000 ஒன்றாகும். என்னப்பா கான்செப்டை கொடுத்து நீ பாட்டு எழுதுனா நீ கணக்கு எழுதிருக்கியப்பா. செட்டியான்றது கரெக்டா. ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் இதை. அப்பேற்பட்ட கண்ணதாசன் எங்க அப்பாவோட ரொம்ப நெருக்கம். அவர் தான் அப்புறம் எழுதுறார், உள்ளம் என்பது ஆமை. கலைமகன் காலத்தை வென்ற கண்ணதாசன் நிகழ்ச்சினே ஒன்று பண்ணுவான். எல்லா பாட்டும் பாடுவான். அதுல என்னென்ன பாட்டு உண்டோ எல்லாம், அதாவது அவரால் எழுதப்பட்ட காலத்தை வென்ற திரை கானங்கள் எவ்வளோ பாட்டு. இப்போ அவர் என்ன பண்ணார்னு பேசுறத விட எப்படி பண்ணார்னு பாருங்க. என்ன பண்ணார்னு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கும். எப்படி பண்ணார்? குருவாக்குங்கள் அவரை, அவர் நம்மை உருவாக்குவார். அதுதான் நான் சொல்ற விஷயம். அது குரு. அப்போ அப்பா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். கலைவாணர் இறந்து விட்டார். அப்பேற்பட்ட கண்ணதாசன் மகாபெரிவரை சந்திக்கிறார். கலைவாணர் இறந்து விட்டார், தங்கும் இடம் இல்லை, சுப்பு ஆறுமுகத்துக்கும் இல்லை, கவியரசுக்கும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து ராயப்பேட்டையில் வீடு தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. மழை நேரம் வேற, இதே மாதிரி மழை நேரம் வேற. கண்ணதாசன் எப்படி என்று உங்களுக்கு தெரியும், சுப்பு ஆறுமுகம் எப்படி என்றும் உங்களுக்கு தெரியும். ரெண்டையும் நான் காந்தி கண்ணதாசன் சொல்லும்போது அவர் இப்படின்னாரு, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான பிணைப்பு இருக்கிறது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது 2 பேரும் வீடு தேடுறாங்க. சரி, கண்ணதாசனுக்கு லௌகிகம் அவ்வளோ தெரியாது. அப்பாவுக்கு அதை விட மோசம் ஒண்ணுமே தெரியாது. அப்பாவுக்கு பணத்தை என்றதே தெரியாது. எங்க வீட்டு கேஷியர் அம்மா தான், கச்சேரி தான் அப்பா, கேஷியர் அம்மா தான். ஆனா கேட்டா கொடுத்துருவாங்க. ஆமா, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நிலைமையில வீடு பார்த்துட்டாங்க. நல்ல மழை. கண்ணதாசன் ஐயா எப்படி, அவருடைய பலங்கள் எப்படி, பலவீனங்கள் எப்படி எல்லாருக்கும் தெரியும். அப்பா ரொம்ப அதுல அந்த சில விஷயத்துல ரொம்ப பலமான ஆளு, ரொம்ப ஒரு மாதிரி கட்டுப்பாடோட இருக்கிறவங்க. ஆனா அன்புல 2 இமயமலை. இது ஒரு இமயம், இது ஒரு இமயம், கட்டி பிடிச்சிக்கோ 2 பார்த்தனா. கவிஞரே கொஞ்சம் கள்ளமும் இருக்கட்டும் என்று தந்தைக்கு அறிவுரை சொன்னார். சைவம் மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாரு. இப்படியெல்லாம் கேட்டவர். என்ன ஒரு மனசு இருந்தா கேட்பாங்க. வீடு பார்த்தாச்சு சார். சரி, அது ஒரு ராயப்பேட்டையில. சரி, கஷ்டப்பட்டு வீடு பார்த்தாச்சு. சரி, சுமனே வீடு பார்த்தாச்சு வாங்க அப்படின்னு எல்லாரும் அப்பாவும் அவரும் பட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் நிக்கிறாங்க. மழை பெய்யுது. உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
கவிஞர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், அப்பா எப்படிப்பட்டவர்னு தெரியும். வீடு பார்த்தாச்சு சார். சரி. இப்போதைக்கு கலைவாணர் இல்லாத கஷ்டம் இல்ல, வீடு பார்த்தாச்சு. சரி அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா பேசும்போது, இங்க உங்க பெட் வச்சுக்கோங்க, இங்க நான் என்னுடைய இதை வச்சுக்கிறேன், உங்களுடைய மேடை இது, என்னுடைய மேடை இது, ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி சமைச்சுப்போம், பிரமாதமா இருக்கல சுப்பு, பிரமாதமா இருக்கல சுப்புன்னு மழை பெய்யுதான். சரி. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. சரி. மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் உள்ள ஒழுகுது. வீட்டுக்குள்ள ஒழுகி கால் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ரெண்டு பேரும் கால் முழுக்க தண்ணியில நிக்கும் போது அப்பா ஒரு டைலாக் சொல்றாங்க, அண்ணே ஒழுக்கமுள்ள வீடு பார்த்திருக்கீங்க அண்ணே. என் தந்தையார் சொன்ன வார்த்தை. அது தட்டி கொடுக்கிற அன்பு சார் யாருக்கு சார் வரும்? ஐயோ கவிஞரே சுப்பு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. இப்படியாதான் கேட்பாங்களா? இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் முதல்ல புக் பண்ணுவோம். இப்படி கேட்டோன்னு அப்பா சொன்னாங்களாம், இந்த பேர் வைன்னு சொல்லக்கூடாது இல்ல. அப்பா என்ன சொன்னாங்களா தெரியுமா? எனக்கு மகன் பிறந்தால் காந்தி என்று பெயர் வைப்பேன். அதையே வச்சிரு, அவர் தான் காந்தி கண்ணதாசன். ஐயோ பலே பலே. எல்லா விஷயங்கள் இதெல்லாம் வந்து பழைய கதைகள், பழைய கதை. அப்ப காந்தி என்ன நான் சொல்லும் போது அவர் சொன்னாரு, எம்மா நீ இதோட நிறுத்தாத, உங்க அப்பா கிட்ட என்ன கை குழந்தையா இருக்கும் போது தூக்கின் போக சொல்லி எங்க அம்மா பார்வதி அம்மா சொல்லுவாங்க, அப்பா தான் ஊரையும் உலகத்தையும் எனக்கு முதல்ல காமிச்சவர் உங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் பழைய கதைகளை எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், உள்ளங்கள் 2 உள்ளங்களாக இருந்தனால் அவர் திரையுலகின் இமயம், அப்பா வில்லிசையின் இமயம். காரணம் இதயம்தான். அந்த இதயம் பியூரா இருந்தது. மகா பெரியவற்ற சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கவிஞருக்கும் கிடைச்சது பியூரிட்டியால. நினைச்சு பாருங்க, நீங்க நான் சொல்றது உண்மைன்றது அப்பதான் புரியும். கண்ணதாசன் கவிஞரே நீ நிறைய எழுதுறதா சொல்றா, இங்க வர்றவங்க எல்லாம் உன்னை பத்தி நிறைய சொல்றாளே அப்படின்னப்போ கண்ணதாசன் கண்ணீர் தாசன் ஆனார். கண்ணீர் வந்தது. மகா சுவாமி பெரிதாக ஒன்றுமில்லை, என்ன பெரிய கவிஞனாகவும் நான் நினைப்பதில்லை, நான் ஏதோ மன அமைதிக்காக எழுதுகிறேன், தங்கள் ஆசி வேண்டும். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காருல, நான் கவிஞனும் இல்லை, அந்த பாட்டை பாடுற மாதிரி சொல்றார். அப்ப மகாபெரிவா சொல்றார், இல்லன்னா இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த கைக்கு வராது அப்படின்னு மகாபெரிவாளுக்கு தெரியும், அப்படின்னு கண்ணதாசனுக்கும் தெரியும், அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். தெரிஞ்சதுனால என்ன செய்யணும்னா உள்ளத்தை வெள்ளையா வை. மகாபெரிவர் சொல்றார், கண்ணதாசா, பக்கத்துல ஒரு மனைவி நிக்குது, கண்ணதாசா உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது, ஜனங்கள் மத்தியிலே நம் மதத்தின் ஆன்மீக நெறியை பரப்ப எந்தெந்த முறையில் சொல்ல வேண்டுமோ அந்தந்த முறையில் சொல்லி கொண்டே இரு. உங்களை போன்றவர்கள் தத்துவம் அடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க பெரியவர், இதான் நம்மளுக்கு அனுபவம். உங்களை போன்றவர்கள் தத்துவம் என்ற கசப்பான மருந்தை அனுபவம் என்ற தேனில் குழைத்து கொடுத்தால் மக்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் எல்லாம் சொன்னால் நிதானமாக சென்று சேரும், நீங்கள் எல்லாம் சொன்னால் உடனே சென்று சேரும். கண்ணதாசா உன்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று அப்பேற்பட்ட உள்ளத்துக்கு மாய வாய்ப்பு கொடுத்ததுனாலதான், வாக்கு கொடுத்த அனுபவம் தான் அவர் எழுதின பாட்டு தாங்க. வாழும் கர்ணன் சிவாஜிக்கு எழுதிய உள்ளத்தில் நல்ல உள்ளம். கண்ணதாசனும் உறங்கல, எங்க அப்பாவும் உறங்கல, பெரியவா என்னைக்குமே உறங்கல. இந்த உறங்காத லிஸ்ட்ல சேரணுமேன்னு வேண்டிக்கிட்டு இந்த பாட்டை பாடுறோம். கண்ணதாசனை நினைத்து வாழ்ந்தோம், சென்றோம், போனோம் என்று இருக்க கூடாது. மனிதர்கள் 3 வார்த்தை, பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், மறைகிறார்கள், சாதாரணம். சம்பவம் சரித்திரமாக வேண்டும் என்று அப்துல் கலாம் சொன்னாரே, அப்படி செய்யணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், மறைகிறார்கள், பிறகும் இருக்கிறார்கள். யாரு? மகாபெரியவர். யாரு? வால்மீகி, துளசிதாசர், அம்பர், இளங்கோ, வள்ளுவர், பாரதிதாசன். நின்னுச்ச வரிசை ஏத்துவோம் சார், உண்மையா இருப்போம், ஏறும்.
வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர் பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணி செய்ய உன்னணி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா जय जय शंकर हर हर शंकर 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 இப்படி எல்லாருக்கும் வாழ்த்திய மகா பெரியவர் ஆஹா யார்கிட்ட வாழ்த்து பெற்றார் யார் இதை சொல்லி இன்னைய எபிசோடு முடிக்கிறேன் ஆஹா 8 எப்பவுமே முன்னாடி முள்ளு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு நேரம் என்பது தெய்வம் இல்லையா ஆமாம் ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தியானாலும் எடுத்துக்கிறேன் ஆஹா என்னன்னா இதை சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிடுறேன் ஆஹா இல்லைன்னா இப்பவே வாழிய பாடி முடிக்க முடியும் சொல்லலாம் இல்லையா ஒரு 2 minutes 3 minutes அதாவது மகா பெரியவா வாழ்க்கையில நடந்த அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு அவர் வாழ்த்துறதுக்கு கிடைச்சார் ஆஹா யாருக்குங்க வாழ்த்தும் தகுதி வரும் யாருக்கு சிம்பிள் ஆன்சர் நிறைய வாழ்த்து பெற்றவர்களுக்கு தான் வரும் பலே பலே பலே
வங்கியில பணம் இருந்தா தானே சார் செக் செல்லும். ஆமா, இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகும். என்ன ஆகும் அப்படியே கேட்டு என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகும். கரெக்ட். அது ஆகக்கூடாது இல்லையா? ஆமா. அப்ப வாழ்த்து பெறுதல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. மகாபெரியவாளுக்கு 8 வயசு. ஓ, அழகான சம்பவம் இது. ஆஹா, செக்குன்னு ரொம்ப சிரிக்கிறார். செக்கோட ஐயோ சார் செக்கெல்லாம் எவ்வளோ செக்கு இன்னும் போடாத நிறைய வச்சிருக்காரு சார். அந்த மாதிரி ஆள் அவர். இவரும் அந்த மாதிரி தான். 2 பேரும் அதோ அவருக்காரே இருக்கு கடைசியாக வற்ற வரலாம். அதாவது எப்படின்னா வாழ்த்து வங்கி. வாழ்த்து வங்கி நல்லா இருக்குல்ல அது பேரு. அருமையான ஒரு தேசிய உடைமையில தெய்வீக வங்கி இது. வாழ்த்து வங்கி எப்படின்னா 8 வயசு. சரி. சுவாமிநாதன் பேர். அவருக்கு பேர் சுவாமிநாதன். ஆமா. எல்லா குழந்தையும் விளையாடிட்டு இருக்காரு. ஓ. அங்க ஒரு அம்மாமி முறுக்கு வச்சுட்டு இருக்கா. ஓ, முறுக்கு மாமி. ஆமா, முறுக்கு மாமி வச்சுட்டு இருக்கா. பொதுவா மாப்பிள்ளை முறுக்குன்னு போ, இங்க மாமிகள் முறுக்கு. அழகா மாமிகள் முறுக்கு கடை அப்படின்னு போட்டு பிரமாதமா இப்ப இருந்தா யூடியூப்ல வந்திருக்கும். இந்த மாமி முறுக்கு போடுறத பாத்தீங்களான்னு ஒரு பையன் பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி. போட்டுட்டு இருக்கா. இது என்ன பண்ணிட்டு இருக்கு இதுதான் சொல்லணும். குழந்தை அவ்வளோ பாசம். 4 நண்பர்களோட விளையாடுது. சரி. நண்பர்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்க? ஏ சாமிநாதா, போய் முறுக்கு வாங்கிட்டு வாடா. துட்டு இல்லாம விஷயம் அது. உடனே இது அப்படியா, பைசா கொடுக்கணுமே. நீ போனா கொடுப்பா பாட்டி. ஓ முகத்தை பார்த்தா அப்படி இருக்கு, போய் வாங்கின் வா அப்படின்னு. இது போய் டிராயர் சட்டையை போட்டுண்டு நின்னுண்டு, மாமி உங்க முறுக்கெல்லாம் ரொம்ப மணக்குது, எங்களை விளையாட விடலைங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, மூக்கே தொலைக்குது, நாக்கு எப்படி தொலைக்கும், அதனால நாங்கெல்லாம் குழந்தை எல்லாம் விளையாடுறோம் இல்லையா, உங்க பேரம்பேத்தி மாதிரி இல்லையா, எங்களுக்கு நீங்க ஒரு 4-5 முறுக்கு கொடுங்கோ. வடா கண்ணா, எப்படி அந்த மாதிரி நெல்லிக்கு நீ கொடுத்தாலோ அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சின்ன கை, அதுல நிறைய முறுக்கு கொடுத்தோடனே கொடுத்துன்னு போகுது. வழியில ஒன்ன தின்னுட்டு போல அவர் அதை திங்கவா வந்தார் நம்மள்ட்ட. எடுத்துன்னு போகுது. எடுத்துன்னு போய் இந்தாடா வச்சுக்கோ, இந்தாடா வச்சுக்கோ, எல்லாம் ஒரே நிமிஷத்துல காலி. கர்ணனை போல். அவர் கொடுக்கல, அவருக்கு யாருமே கொடுக்கல. அதனால தான் அவங்க பேரே தெரியல. கொடுத்துருந்தா அவங்க பேர் தெரிஞ்சிருக்கும். கொடுக்கல, சுவாமிநாதான்ற பேர் நிக்குது இல்ல, கொடுங்கப்பா, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, பாரதி மாதிரி. அப்போ கொடுத்த உடனே எல்லாம் சாப்பிட்டாங்க. திருட்டு பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்காம இது பாடு ஓடி பிடிச்சி விளையாடின்னு இருக்கு. ஏய், மற்ற நாளும் பேசுது, என்னடா பண்ணலாம், நல்லா இருக்கே முறுக்கு, சின்ன பசங்க என்ன வாலு பண்ணுவாங்கன்னு ஒரு காலேஜ் பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும், என்னடா பண்ணலாம், திரும்ப சுவாமிநாதன் அனுப்பலாம்டா, பிரமாதமா ஜோரா இருக்குடா முறுக்கு, சுவாமிநாதன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, அது போயிடும், கேட்டா போயிடும், பின்னாடியே போயிடும் அப்படின்னு சொல்லி சுவாமிநாதா அப்ப மட்டும் நடிக்கிறாங்க. ஏன்னா முறுக்கு வேணாம். அந்த மாமிட்ட போய் இன்னும் ஒரு 4 முறுக்கு வாங்கிட்டு வரியா, இருக்கிறது 5 பேர், எப்படி சார் ஓட்டு விழும், 5 பேர் ஆனா 4 முறுக்கு. அது ஏன் நீங்க 5 சொல்லலன்னு கூட கேட்கல சார், அவர் கேட்கல. அதான் சார் குழந்தை, தெய்வீக குழந்தை. போய் அப்படியா, உடனே சுவாமிநாதன் சொல்றார், அப்படியா நல்லா இருந்ததா, சரி சரி நான் போய் வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லி, மாமி முறுக்கு ரொம்ப நல்லா இருந்ததா, 2வது செட்டு சூடா போட்டு கொடுங்கோ. என்னோட என் நண்பர்கள் எல்லாம் கேட்குறா, அவெல்லாம் பசியா இருக்கக்கூடாது, கொடுங்கோ அப்படின்னு. சரிப்பா கண்ணா, அவளுக்கு கொஞ்சம் டெலிவரி மாறுது, லைட்டா டெலிவரி மாறுது, சரின்னு சொல்லி கொடுத்து 4 திரும்ப 4 எடுத்து கொடுத்தோடனே இந்தாங்கடா சாப்பிடுங்கோ. போய் சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டுனே ஒரு ஏப்பம் வந்தது. ஏப்பத்தையும் மீறி ஏக்கம் வருது. ஏப்பமே ஏக்கத்துல தான் வரும் எப்பவுமே. அப்படி வந்தது. சுவாமிநாதா, நீளமா இருக்கு பாரு பேருப்பா, முறுக்கு ரொம்ப நன்னா இருந்ததுடா, கையில காசு இல்லடா, நீ போனதான் அந்த மாமி கொடுக்குது, யாராவது பாராட்டினா கேர்ஃபுல் ஆயிடுங்க. அதான் இதுல அது குழந்தை, தெய்வ குழந்தை. எங்க அப்பா சொன்ன வார்த்தை, ரொம்ப யாராவது பாட்டுறாங்கன்னா ஜாக்கிரதையா கேட்டுக்கும், யாராவது நல்லா திட்டினாங்கன்னா மனசார வாங்கிக்கோ அப்படிமா. ஒரு கலைஞன் வளர்றதுக்கு அதான் படி. ஏன்னா நம்மளோட சிவாஜியின் குரலையே அங்கீகரிக்காத நாடு இது, முதல் நாடு.
சாமிநாதா, உன்னை பார்த்தாலே மாமி முறுக்கு கொடுத்துடுது, போய் வாங்கின்னு வாடா. 3வது முறை 3வது முறைமே 3வது முறையும் கொடுத்தது, வாங்கிட்டு வந்தார், கொடுத்தாரு. இதுக்கு மேலே அநியாயம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. அநியாயம் தானே? ரொம்ப திரும்ப சாமிநாதா, இதுக்கு மேலே கேட்க மாட்டேன், டெவலப்மெண்ட்டு தான் டைலாக்கு, இதுக்கு மேலே கேட்க மாட்டோம், நீ கஷ்டப்படவே வேண்டாம், ஃபைனல் முறுக்கு போய் வாங்கின்னு வா அப்படின்னு சொன்னோடனே, மாமி மாமி லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே கேட்கவே மாட்டேன் உங்ககிட்டக்க, என்னோட ஸ்நேகித ஆளுக்கு எப்படியாவது நீங்கள் ஒரு 4 முறுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னோடனே பாட்டி கோச்சிட்டேன். ஆமாம், என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? அட போயா, உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் 3 முறை கொடுத்தேன்ல, உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கேனா தம்பி அப்படின்னோடனே சுவாமிக்கு மனசு வருத்தம் வந்துருச்சு. நீ எங்களுக்கு முறுக்கு கொடுக்கலன்னா நான் இனிமே இங்க வரமாட்டேன் போ. இதான் மேக்சிமம் கோவம். மேக்சிமம் அவ உடனே நான் உங்களுக்கு தரமாட்டேன் போ அப்படின்னா. போவியா? பெரியவாளோட மேக்சிமம் கோவம் நம்ம மினிமம் கோவத்தை விட கம்மியா இருக்கு சார். நம்மளோட மினிமம் கோவத்தை விட கம்மி அவரோட மேக்சிமம் கோவம். அதுக்கு அர்த்தம் கோவமே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றா? தரமாட்டேன் போ அப்படின்னு. ஆமா, நான் இனிமே இங்க வரவே மாட்டேன் போ அப்படின்னு அந்த பாட்டி விட்டுருக்கலாம்ல. என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? சொல்றேன். பாட்டி என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? ஒரே வார்த்தை சொன்னா, ஆமா நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் ரொம்ப கவலைப்பட்டுருவேன் பாரு, நீ பெரிய மடாதிபதி, பல்லக்குல வரப்போற, சேர்ல வரப்போற, உன்னை பூர்ண கும்ப வச்சு வரவேற்க போற, போவியா நீ அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு 12வது மாதம் காஞ்சி மடத்தின் மடாதிபதி ஆகிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கூப்பிடு அந்த மாமிய சொல்லிருப்போமா மாட்டோமா? கூப்பிடு. அந்த காலத்து மன்னர் அந்த கூப்பிடு அந்த மாமியன்னு கூப்பிட்டு எல்லா முறுக்கையும் அரண்மனையில கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்து மன்னரா இருந்தா. இப்ப நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தா கூப்பிடு, ஒரு கை பாத்துருவோம். இவர் என்ன தெரியுமா பண்ணார்? அதான் மகாபெரியவர். சஸ்பென்ஸை சொல்லி நிறுத்தவா சொல்லாம நிறுத்தவா? சொல்லிடலாம். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பதவி கொடுத்து, அதாவது அந்த மடாதிபதியா என்னையும் ஏன் அதிபதியா வைக்கிறா தெரியுமா? அதிபதினா அது பதவின்னு அர்த்தம். எதுக்காக வைக்கிறான்னா, நாங்கெல்லாம் சன்னியாசி தான், சன்னியாச கடமைக்கு அதிபதின்ற பேர் வரக்கூடாது. அதிபதின்ற பேர் எதுக்கு வரணும்னா, மக்கள்கிட்ட போய் மக்களா இருந்து மக்கள் குறைகளை கேட்கிற ராஜாக்கள் மாதிரியும் நாங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு விளக்கம் சொல்லியிருக்காரு தெய்வத்தின் குரல்ல. இவர் என்ன பண்ணாரு? அந்த மடத்து பொறுப்பை ஏற்றவுடன் அந்த சன்னியாசி கோலத்தை தாங்கி கொண்டு அருமையாக பல்லக்கில் ஏறி தேரில் ஏறி முதல்ல அந்த மாமியை பாக்குறார் சார். மாமியை பார்த்து, தாயே, இந்த உலகத்துல பல பேர் வாழ்த்தினாலும் பலிக்க மாட்டேங்க, நீ என்ன திட்டுன, ஆனா எனக்கு அது பலிச்சிருச்சு, இன்னைக்கு நான் மடாதிபதியாக வந்து விட்டேன், என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். உன்னுடைய திட்டு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது தீந்தமிழ், அதில் இருக்கிறது தீவிரமான பக்தி அப்படின்னு சொன்ன உடனே முறுக்கு கொடுத்தாளா மாமி? அத நாளைக்கு சொல்றேன். அதனால வியாழக்கிழமை வரைக்கும் நல்ல முறுக்கான சம்பவங்களுக்கு காத்திருங்கள். பெரியவாளோட தரிசன அனுபவங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த முறுக்கு சூடு ஆறாது. ஏன்னா சூடும் ஒளியும் அருட்பெரும் ஜோதி அவர்தான். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அந்த மகானுடைய வியாழக்கிழமை தரிசனத்துக்கு அன்போடு காத்திருப்போம். இதுவரைக்கும் வந்து ரசித்த அத்தனை நேயர்களும் இன்னும் அடுத்த வியாழன் என்று மக்களை அதிகமாக அனுபவிப்பதற்காக கூட்டிக் கொண்டு வாருங்கள். நம் பெருமையோ உங்கள் பெருமையோ இல்லை, அவர் பெருமை. அதை சொல்வதில் நமக்கெல்லாம் ஒரு அழகான அனுக்கிரகம். அதனால் வந்திருந்த பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி, குறிப்பாக பல்கலைக்கழகமே வந்திருந்தது போல அவர் சிறந்த பேச்சாளர், அம்மா சிறந்த ஆன்மீகவாதி, அருமையான ஒரு திருக்குறள் போல நீங்க
அந்த அப்பேற்பட்ட அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்ன வள்ளுவரின் வரிக்கான வாழ்க்கையை உங்களில் பார்க்கிறேன். அதனால உங்ககிட்ட நாங்க எப்படி இந்த முறுக்கோ அந்த மாதிரி உங்க வீட்டில் சாப்பிட்ட வடை அப்படின்னு சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக உங்கள் அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பு எல்லாத்துக்கும் மேலா நீங்க ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். எனக்கு தாயாக இருக்கும் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அப்பாவுடைய தவசம் முடிஞ்சு இன்னைக்கு தான் வெளியில் வராங்க. ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வெளியில் வராங்க. அதுவும் நல்ல விஷயமா நல்ல இடத்துக்கு வரணும்னு எங்கள் அண்ணா ஏற்பாடு பண்ண கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். விவி பவன் அண்ணாக்கு நன்றி, வெங்கடாச்சலம் அண்ணாக்கு நன்றி, ராமசாமி அண்ணாக்கு நன்றி, வந்திருந்த மீனாட்சி மேடம், பரத்வாஜ், அன்பு குழந்தை சமீரா, பெரியவர்கள் பேர் தெரியவில்லை, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு ஆடியோ வீடியோ 2 செக்ஷனுக்கும் அன்பை சொல்லிட்டு சீத சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கணேஷ் ராவ், பிரகாஷ் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து அருமையாக நிகழ்ச்சிக்கு வாசித்தார். கணேஷ் அருமையாக 40 வருஷம் எங்கள் கூட இருக்கார் சார். அவருக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க சார். எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு. இவர் வந்து ஒரு 10 வருஷமா இருக்கீங்களா? 10 வருஷமா இருக்கார். அவர் 10-12 வருஷமா இருக்கார். 25. ஓ விலை விலை சபாஷ். எல்லாருக்கும் எத்தனை வருஷத்துக்கும் அத்தனை விஷயத்துக்கும் சேர்த்து உங்களுடைய இவரா 32 வருஷம். சரியான எத்தனை வருஷமா பையன். இப்படி கேட்டு சொல்றதா அழகு. இவர் வந்து என்னுடைய பெஸ்ட் ஹாஃப். என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் இன்னொன்று ஒரு அதர் ஆங்கிள் ஒன்று சொல்றேன். என்னைக்காவது நான் தளர்ச்சி அடைஞ்சா கூட அந்த தளர்ச்சி அடையாதே என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்தும் இன்றைய அப்பா அவர் தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். தளராதேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் இறங்குனா பயப்படுற ஆள். அந்த மாதிரி குணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி தைரியமாக, இதில் தைரியம் அப்பா கொடுத்தது, தமிழ் அப்பா கொடுத்தது, அன்பு அம்மா கொடுத்தது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே கிடைக்குமோ அது. எங்கள் 2 பேர் அன்பும் மகாபெரியவாளுடைய ஆசையால் நடந்த திருமணம். வாரியார் சுவாமி அன்போடு ஒரு வார்த்தை சொன்னார். தாலி எடுத்து கட்ட வச்சு ஒரு வார்த்தை சொன்னார். பாரதிக்கும் திருமகனுக்கும் ஞான சம்பந்தன் பிறப்பான் என்றார். அந்த ஞான சம்பந்தன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் உட்காந்து பாடினது. அடுத்த வியாழக்கிழமையும் பாட போகிறது. எல்லா வியாழக்கிழமையும் உங்கள்கிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள். இது மேலே 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 ரசனையாக பெருகுவதனால் அனைத்து உள்ளங்களும் ரசிப்பதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது. பாடுவதற்கு நாங்கள் ரெடி என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை முறுக்கான சம்பவங்களோடு சந்திப்போம். வழியவே பல்லாண்டு காலம் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, எந்தந்தாயா மகாலட்சுமி அவர்கள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்கலைக்கழகம் ரசித்த தம்பதி டாக்டர் கௌரியை அம்மா தனலட்சுமி வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, மக்கள் எல்லோரும் வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, என்னனுக்கு பூரந்த பூவான மங்கை வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியா பெரியவர்களும் வாழியவே, ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, மீனாட்சி பரத்வாஜ் வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, இந்த வாரம் வந்தது போல அடுத்த வாரம் வந்து நீ வாழிய 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 வாழியவே. Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act.
It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.